ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம 2026 குரூப் 4 அண்ட் குரூப் 2 பேட்ச்க்கான ஜாயினிங் டீட்டெயில்ஸ், அப்புறம் குரூப் 4 பேட்சை பற்றின சரிங்களா, குரூப் 4 குரூப் 2 பேட்சை பற்றின ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா. ஸோ கிளாஸஸ் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன கிளாஸஸ் வந்து கொடுக்க போகிறோம் அண்ட் என்னென்ன பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதோட டோட்டல் டியூரேஷன் என்ன, எப்படியெல்லாம் நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸை பார்த்துட்டு நம்ம இந்த பேட்சில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா. ஸோ ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் ஷெடியூல் வீடியோ வந்து கொடுத்துருந்தோம் சரிங்களா. உங்களுக்கான ஷெடியூல் வந்து கொடுத்துருந்தோம். அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கு நம்ம எப்படி பயணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தோம் சரிங்களா. அதோட பிடிஎஃப்பும் நம்மளோட டெலகிராம் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. ஸோ போன வீடியோவை பார்க்காதவங்களும் அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களாப்பா. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லிக்கிறேன்ப்பா. ஸோ ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து நான் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஆகஸ்ட் மந்த் வந்து நம்ம ஒரு பேட்ச் வந்து போட்டிருந்தோம். ஸோ அவங்க வந்து திரும்ப இந்த பேட்சில் காசு கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா. நீங்கள் ஆல்ரெடி அப்போவே பே பண்ணிட்டீங்க. நம்ம இந்த மெத்தடில் போகிறோம். கம்மிங் 27th அக்டோபர் 27th இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம பயணிக்க போகிறோம். இந்த ஷெடியூல் வழியாக தான் நம்ம பயணிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கடைசியாக நம்ம பார்க்க போகிற பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம் சரிங்களா. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்சை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், ஓகேவாப்பா. ஸோ இந்த விஷயத்தை கன்ஃபார்மாக கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப பே பண்ண அவசியம் இல்லை, ஓகேவா. ஸோ நியூவாக நம்மளோட பேட்சில் சேரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டால் போதும் சரிங்களாப்பா. ஸோ இப்போ இந்த வீடியோவை யார் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் யூடியூப்பில் யார் யார் புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் கட்டாயம் பார்க்கணும் சரிங்களா. நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே இதை கட்டாயம் பார்க்கணும்ப்பா சரிங்களா. ஏன்னா இதில் ஒரு சில முக்கியமான தகவல்கள் வந்து நம்ம சொல்ல போகிறோம், பேட்சை பற்றின தகவல்கள் சரிங்களாப்பா. அப்புறம் 2வது விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ ஏன்னா நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிறது இந்த மாதிரி நீட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்மளுடைய இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது போய் சேரணும் சரிங்களாப்பா. ஸோ மணி ஏர்ன் பண்ணுறதோ, இதில் வந்து நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதோ நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அது பேட்ச் ஃபீஸ் நான் என்ன சொல்கிறேனோ அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிருவீங்க சரிங்களா. லாஸ்ட்டாக நம்ம பேட்ச் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க. ஸோ உங்களை மாதிரி நிறையா பேர் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க, என்னடா எங்கே போனாலும் பேட்ச் 2000, 3000, 4000, 5000 இப்படி இருக்கே, நம்மளுக்கு ஏதாவது வந்து நம்ம வீட்டிலேருந்து படிக்கிறோம், நம்மளால வீட்டை விட்டு வெளியே போக முடியல, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, குழந்தைகள் இருக்கும், கை குழந்தை இருக்கும், மாமியார் மாமனார் இருப்பாங்க, வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு வர ஆண்களா இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களால ரிஸ்க் எடுத்து முழு மூச்சா உட்காந்து படிக்க முடியாது. இப்படி ஏகப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் சரிங்களா. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிடைக்கும், 3 மணி நேரம் கிடைக்கும். இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே இந்த பேட்சை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்க எல்லாருக்குமே இந்த பேட்ச் அப்படிங்கிறது பெர்ஃபெக்டா இருக்கும் சரிங்களாப்பா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இந்த பேட்சை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு சார் எனக்கு வந்து நான் படிச்சுட்டேன் சார், கடைசியில் ரிவிஷன் பண்ண டைம்லாம் போயிருச்சு, எனக்கு இது பண்ண டைம்லாம் போயிருச்சு, எனக்கு சரியான அதில் வந்து புரிதல்லாம் போயிருச்சு, மேக்ஸ் எனக்கு வரவே வராது சார், இலக்கணம்னாலே எனக்கு பயம் சார், இப்படி சொல்லக்கூடிய எல்லாருக்குமான ஒரு பேட்ச் தான் நம்மளுடைய இந்த பேட்ச் சரிங்களாப்பா. ஸோ அதனால் நீங்கள் எந்த விதமான சந்தேகமும் வேணாம், இதில் சேரலாமா, குரூப் 4 குரூப் 2 ஏன் சார் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்டாண்டர்டே குரூப் 2 லெவலுக்கு தான் நம்ம நடத்த போகிறோம் சரிங்களா. எல்லா டேட்டாவும் எடுத்து குரூப் 2 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அந்த லெவலுக்கு நடத்த போகிறோம். அண்ட் கொஷின் பேப்பரோட தரம் அப்படிங்கிறது குரூப் 1 லெவலுக்கு இருக்கும் சரிங்களா. இனிமே நம்ம கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது தனித்துவமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு குரூப் 1 லெவலுக்கான டஃப்போட தான் வந்து கொஷின் பேப்பர் கொடுப்போம் சரிங்களா. ஏன்னா இங்கேயே நீங்கள் கஷ்டமாக எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் போய் நீங்கள் ஈஸியாக எழுதி அடித்து தட்டிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க சரிங்களாப்பா. ஸோ அதுதான் நம்மளுடைய எய்ம், நம்மளுடைய கோல் அப்படிங்கிறது, நம்மளுடைய விஷன் அப்படிங்கிறது. இதை எல்லா மாணவர்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் சரிங்களா. அதுக்கு உங்களுடைய லைக் தான் வந்து உதவி பண்ணும். உங்களுடைய லைக்கும் உங்களுடைய கமெண்ட்டும் உங்களுடைய ஷேரும் தான் வந்து உதவி பண்ணும். ஸோ அதை வந்து மறக்காமல் வந்து பண்ணிடுங்க சரிங்களாப்பா. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நம்மளோட சேனல் நியூவாக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வரும் சரிங்களாப்பா. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இதில் நிறையா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் இதை தவிர்த்து டவுட் இருந்தாலும் எனக்கு உடனே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை வந்து கொடுக்குறேன் சரிங்களாப்பா. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு ஸ்டடி மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம 3 டார்கெட்டாக பிரிச்சிருக்கோம்ப்பா. டார்கெட் 1, டார்கெட் 2, அதுக்கப்புறம் டார்கெட் 3 அப்படின்னு சொல்லி 3 டார்கெட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்மளுக்கு 5 மாதங்கள் சரிங்களா. அக்டோபர் 27லேருந்து 5 மாதம்
ஓகேவா? அடுத்தது ஏப்ரல் மந்த் வரைக்கும் வரும்பா. ஓகேவா? டார்கெட் 2 பொறுத்த வரைக்கும் 3 மாதங்கள். அதுக்கு அடுத்து. சரிங்களா? ஸோ டார்கெட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மாதங்கள். சரிங்களா? இப்ப நம்ம நேத்து குடுத்த ஷெட்யூல பொறுத்த வரைக்கும், இந்த இடத்த கவனமா கவனிங்க நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ். நேத்து குடுத்த நான் ஷெட்யூல பொறுத்த வரைக்கும், இந்த டார்கெட் 1க்கான ஷெட்யூல் மட்டும் தான் நம்ம குடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த 5 மாதத்துக்கான ஷெட்யூல் மட்டும் தான் குடுத்துருக்கோம். பேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நான் அடுத்த இந்த டார்கெட் 2 சரிங்களா? ரிவிஷன் ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 5 மாசம் அப்படிங்கிறது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி பண்றோம், ரிவைஸ் பண்றோம், ஸ்டடி பண்றோம், ரிவைஸ் பண்றோம், டெஸ்ட் எழுதுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். நீங்க படிக்கவும் செய்வீங்க, ரிவைஸும் பண்ணுவீங்க. சரிங்களா? அது எப்படிங்கிறத அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ டார்கெட் 2 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 3 மாதங்கள் அப்படிங்கிறத பிரிச்சிருக்கோம். அந்த 3 மாதங்கள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ண போறோம். அண்ட் ஒரு சில விஷயங்கள நம்ம புதுசா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்ப டார்கெட் 1 பொறுத்தவரைக்கும் நீங்க கேட்டிருந்தீங்க. சார் நான் எனக்கு வந்து ஜியோகிராஃபி இதுல இல்லையே, எக்கனாமிக்ஸ் இல்லையே, கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம டார்கெட் 2ல தான் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ பொறுத்த வரைக்கும் நம்ம இப்பையில இருந்தே குடுத்துருவோம். சரிங்களா? அத நான் வந்து ஆட் பண்ணல. உங்களுக்கு ஷெட்யூல்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு அதே ஒரு மலை மாதிரி ஆக்கி, உங்களுக்கு வந்து எடுத்தோனே ஒரு நான் பாரத்த குடுக்க விரும்பல. சரிங்களா? முதல்ல வந்து நம்மளோட மைண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீயா இருக்கணும், கிளாரிட்டியா இருக்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். ஏன்னா அந்த ஷெட்யூல பார்த்தோனே என்னடா இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு இருந்தாலே நம்ம அந்த இடத்துல தோத்துருவோம். சரிங்களா? முதல்ல நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு பார்த்து, உங்களுடைய மனநிலை என்ன? நீங்க எப்படி எல்லாத்தையும் யோசிச்சு தான் உங்களுக்கு ஒரு விஷயத்த குடுக்குறேன். சரிங்களா? உங்க இடத்துல இருந்து தான் நான் இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி குடுக்குறேனே தவிர, நம்ம வந்து மத்த ஒரு மைண்ட் செட் அகாடமி மைண்ட் செட்டோ அந்த மாரி வந்து நம்ம குடுக்கல. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை. நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கான கிளாஸஸ் நம்ம எடுக்கல. சரிங்களா? உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரியும் சார். எனக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். நான் வந்து எல்லாமே வந்து படிச்சுருவேன் அப்டின்னா, இது உங்களுக்கான பேட்ச் வந்து கிடையாது. சரிங்களா? இந்த பேட்ச் அப்படிங்கிறது யாருக்குன்னா, சார் என்னால ஒரு நாளைக்கு வந்து 3 மணி நேரம், 4 மணி நேரத்துக்கு மேல கிடைக்க மாட்டேங்குது சார். எனக்கு குழந்தைங்க இருக்காங்க சார். கை குழந்தைங்க இருக்காங்க சார். வீட்ல வந்து மாமியார், மாமனார் இருக்காங்க சார். நான் வந்து ஒரு ஜென்ஸ் சார். நான் ஒரு ஒரு ஆண் சார். நான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறேன் சார். நான் வெளியூர்ல தங்கி வேலை பார்க்குறேன். எனக்குன்னு குடும்பம், குட்டிலாம் இருக்கு சார். என்னால வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 3 மணி நேரம் தான் சார் படிக்க முடியுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சூழ்நிலைகள்ல உள்ளவங்க இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்கனால முழு மூச்சா இதுல இறங்கி வந்து பண்ண முடியாது. ஒரு இன்ஸ்டிடியூட் போறதோ, வெளிய காசு கட்டி ஒரு அகாடமில சேர்றதோ, ஸோ இந்த மாரியான சிச்சுவேஷன் இல்லாதவங்களுக்கு தான் நம்மளுடைய இந்த பேட்ச். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு தான் இந்த பேட்ச் வந்து நம்ம முழுக்க முழுக்க வந்து நம்ம ரெடி பண்றோம். ஸோ அதனால அவங்க அந்த மாதிரி உள்ள ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த வாய்ப்ப வந்து நீங்க தவற விட்டுறாதீங்க. சரிங்களாப்பா? ஸோ இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது திரும்ப உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா, இவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ட்டான பேட்ச். நீங்க வந்து போய் பாருங்க. நீங்க மத்த இடத்துல வந்து கம்பேர் பண்ணுங்க. நம்ம எந்த விதத்திலயுமே வந்து தரத்தில குறைவே இருக்காது. சரிங்களா? நம்ம குடுத்துருக்கக்கூடிய ஷெட்யூலினுடைய குவாலிட்டிலயோ, நம்ம குடுத்துருக்கக்கூடிய ஷெட்யூலினுடைய ஸ்ட்ராட்டஜிலயோ, அதோட ஐடியாஸ்லயோ உங்களுக்கு எந்த விதமான குறையுமே இருக்காது. சரிங்களா? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கவர் ஆகும். ஓகேவா? நீங்க மத்த இடத்துல எந்த அளவுக்கு பேட்ச் இருக்குமோ, அதே மாரியான ப்ராசஸ், அதே மாரியான கொஸ்டின் பேப்பர், அதே மாரியான டெஸ்ட் தான் நம்ம குடுக்க போறோம். சரிங்களா? ஸோ அதுலயுமே நெறைய விஷயங்கள உங்களுக்கு ஏத்த மாரி நம்ம மாடிஃபை பண்ணி, உங்களுக்கு எல்லாமே வந்து ஏ டூ இசட் வந்து புரொவைட் பண்ண போறோம். ஆனா ஃபீஸ் வந்து நீங்க மத்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது, இங்க பல மடங்கு உங்களுக்கு கம்மியா இருக்கும். சரிங்களா? ஸோ அத நீங்க பார்க்க தான் போறீங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இத சொல்லிக்கிறேன். சரிங்களாப்பா? ஸோ 5 மந்த் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி பண்ண போறோம். ஸோ அதுக்கான ஷெட்யூல் தான் நான் வந்து உங்களுக்கு நேத்து குடுத்திருந்தது. ஸோ அடுத்த 3 மந்த்ஸ்க்கான ஷெட்யூல் வந்து நான் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி குடுத்துடுறேன். ஸோ இந்த டார்கெட் 1ல நம்மளுக்கு என்னென்ன கவர் ஆகல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சயன்ஸ் ஓகேவா? இந்த 3 இதுவும் நாங்க கவர் பண்ணல. நானே பண்ணல. ஏன்னா உங்களுக்கு ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் ஜியோகிராஃபி அண்ட் சயின்ஸ பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கம்மியான கேள்விகள் தான்ப்பா வருது. சரிங்களா? நம்மளுக்கு வந்து சயின்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம படிக்கக்கூடியது நெறையா இருக்கு. ஜிஎஸ்ல நீங்க எப்படி ஒரு 100 பாடம் படிக்கணுமோ, அதே அளவு சயின்ஸ் படிக்கணும். ஆனா அந்த 100 பாடம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வெறும் 5 கேள்விகள் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். சரிங்களா? அதனால நம்ம அத அவ்வளோ எஃபோர்ட் போட வேணாம். நான் லாஸ்ட் அந்த 3 மந்த்ஸ் ரிவிஷன் பீரியட்ல உங்களுக்கு புக் பேக் மட்டும் 9த், 10த்ல இருக்கக்கூடிய முக்கியமான லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் டாபிக் அண்ட் புக் பேக் மட்டும் நான் நடத்தி குடுத்துர்றேன். ஓகேவா? ஏன்னா நம்ம இந்த 5 மந்த்ல மேக்ஸிமம் டார்கெட் முடிச்சிடுறோம். இந்த 5 மந்த்ல நம்ம என்னென்ன முடிப்போம்னா, தமிழ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருவோம். போர்ஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் படிக்கவும் செஞ்சுருவோம், ரிவிஷனும் முடிச்சுருவோம். சரிங்களா? டார்கெட் 1லயே. அடுத்து மேக்ஸும் அதே மாரி தான். ஃபுல்லா போர்ஷன கம்ப்ளீட் பண்ணிருவோம். நம்ம ரிவிஷன் முடிச்சுருவோம். சரியா? நல்லா கவனமா கேட்டுக்கோங்கப்பா. டார்கெட் 1லயே நீங்க தமிழ், கம்ப்ளீட்டா போர்ஷன் முடிக்கவும் செஞ்சுடுறீங்க. சிலபஸ் முடிக்கவும் செஞ்சுடுறீங்க. அத ரிவிஷனும் முடிச்சுடுறீங்க ஒரு தடவ. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 3வதா ஜிஎஸ்.
ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா மத்த எல்லாமே சிலபஸ் முடிச்சிடுறோம். ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் மட்டும் நம்ம தள்ளி வைக்கிறோம். சரிங்களாப்பா? ஜியோகிராஃபிய பொறுத்தவரைக்கும் வெறும் 5 பாடங்கள் தான். உங்களுக்கு தெரியும். அது ஈஸியா நம்ம வந்து முடிச்சிடலாம். எக்கனாமிக்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த டார்கெட் 2 3 மாசம் இருக்கு பார்த்தீங்களா? அப்ப நம்ம ஒண்ணுமே பண்ண போறதில்ல. தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ் ஆல்ரெடி நம்ம முடிச்ச போர்ஷன்ஸ். ஓகேவா? ஏன்னா ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி அதுக்கப்புறம் வந்து அ எல்லாமே முடிச்சுருவோம். சரிங்களாப்பா? ஸோ டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருவோம். ஓகேவா? ஸோ பெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக்ஸ மட்டும் நம்ம டார்கெட் 2க்கு வந்து நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பாடங்களா இருக்கும். அதனால இதுல நம்ம சேர்த்து படிச்சோம் அப்படின்னா, உங்களால படிக்க முடியாது. ஒரு வாரத்துக்கு அதுல ஒரு 2 பாடம் இருந்தாலே, உங்கனால அத கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா 25 பக்கங்கள் இருக்கும். உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. ஆல்ரெடி நம்மளோட ஓல்டு பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது நல்லாவே தெரியும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம டார்கெட் 2க்கு கொண்டு போயிட்டோம். டார்கெட் 2ல நம்ம என்ன பண்ண போறோம்? ஆல்ரெடி நம்ம முடிச்ச எல்லாத்தையும் ரிவிஷன் தான் பண்ண போறோம். ஸோ அதனால நம்மளுக்கு டைம் கம்மியா தான் கன்சியூம் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம எக்கனாமிக்ஸ படிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம எக்கனாமிக்ஸ டார்கெட் 2க்கு வந்து கொண்டு போயிட்டோம். சரிங்களா? ஸோ அதனால நீங்க குழப்பிக்க வேணாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ், முழு முயற்சி, கடின உழைப்பு இது எல்லாமே டார்கெட் 1ல மட்டும் இப்போதைக்கு இருக்கட்டும். சரிங்களா? இந்த 5 மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கான கோல்டன் பீரியட். சரிங்களா? 170 பிளஸ்ஸுக்கான உங்களுக்கான எல்லா சோர்ஸஸும், எல்லா கோச்சிங்கும், எல்லா ட்ரெய்னிங்கும் நான் குடுத்துருவேன். டார்கெட் 1லே குடுத்துருவேன். டார்கெட் 1 நீங்க சரியா பயன்படுத்துனீங்கன்னா, 160 டூ 170 மார்க் நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். சரிங்களாப்பா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம மார்க்க வந்து கவர் பண்ணிரும். கொஸ்டின வந்து கவர் பண்ணிருவோம். அந்த அளவுக்கு கொஸ்டின் வெயிட்டேஜான சப்ஜெக்ட் தான் வந்து நம்ம டார்கெட் 1ல குடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால நீங்க நம்பிக்கையோட வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது டார்கெட் 3ய பொறுத்தவரைக்கும் கடைசி ஒரு 2 மாதங்கள். ஸோ அதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் மட்டும் தான்ப்பா. சரிங்களா? இது 2 மாதம் அப்படிங்கிறது நான் ஒரு அப்ராக்ஸிமேட்டா தான் வந்து உங்களுக்கு குடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன்னா வந்து நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்மா டேட் அப்படிங்கிறது வரல. நம்மளுடைய அதாவது டிஎன்பிஎஸ்சியோடைய இப்ப இருக்கக்கூடிய பேட்டர்ன் எப்படின்னா, மார்ச், ஏப்ரல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு, ஜூன், ஜூலைல எக்ஸாம் நடத்துறது தான் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட். இப்ப இருக்கக்கூடிய அவங்களுடைய மெத்தட்ல இப்ப அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரெண்ட் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களாப்பா? ஸோ இப்ப நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் இதே மெத்தட்ல வந்தாலுமே, சரிங்களா? ஏப்ரல் மந்த் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும், ஜூலைல வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்தாலும், நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சுருவீங்க. கம்ப்ளீட்டா எல்லா போர்ஷனும் முடிச்சு 2 தடவ ரிவிஷனும் முடிச்சுருவீங்க. சரிங்களா? எப்படி சார் சொல்றீங்க? ஏன்னா டார்கெட் 1 நம்ம அக்டோபர் 27 ஆரம்பிக்கிறோமா, ஏப்ரல் மந்த் நம்ம முடிச்சுருவோம். சரிங்களா? டார்கெட் இப்ப ஏப்ரல் நீங்க நோட்டிஃபிகேஷன் இப்ப அவங்க பழைய மெத்தட் படி பார்த்தாலே சரி. ஆனா பழைய மெத்தட் படி இந்த தடவ வராது. ஏன்னா எலக்ஷன் இருக்கிறதுனால ஒரு 2 டூ 3 மந்த்ஸ் வரைக்கும் தள்ளி போகுறதுக்கு நெறைய சான்சஸ் 99% வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால முன்னாடி வர்றதுக்கான சான்சஸ் கிடையாது. இருந்தாலும் நம்ம பழைய பேட்டர்ன் படி ஏப்ரல் மந்த் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து, ஜூலைல எக்ஸாம் வந்தாலும் ஏப்ரல் மந்தே உங்களுக்கு டார்கெட் 1 நான் கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவேன். டார்கெட் 1 அப்பவே நீங்க 170க்கு ரெடி ஆயிருவீங்க. சரிங்களா? அடுத்த 3 மாசம் நம்ம நோட்டிஃபிகேஷன் பீரியட்ல டார்கெட் 2 ரிவிஷனும் குடுத்துருவோம், டெஸ்ட்டும் குடுத்துருவோம், எல்லாமே முடிச்சுருவோம். சரிங்களா? நம்ம அவங்களுடைய பழைய பேட்டர்ன் படி தான் உங்களுக்கு ஸ்டடி பிளான ரெடி பண்ணியிருக்கோம். ஆனா, நம்மளுக்கு டைம் நெறைய இருக்கு. சரிங்களா? யாரும் பயப்பட வேணாம். ஓகேவா? ஸோ இந்த 5 மாசத்த முதல்ல ஃபோக்கஸ் குடுங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஏப்ரல் மந்தோட நீங்க முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிருவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டைம் எல்லாமே நம்மளுக்கு கிரேஸ் டைம் மாதிரி தான். நம்மளுக்கு டைம் கிடைக்க நம்ம எக்ஸ்ட்ராவா ரிவிஷன் பண்ண போறோம், டெஸ்ட் போட போறோம், ஃபுல் மாடல் போட போறோம். இதான் வேல. சரிங்களா? அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த 3 மந்த் ஷெட்யூலும், 2 மந்த் ஷெட்யூலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஏன்னா எக்ஸாமோட டேட்ஸ் ஏதாவது வரட்டும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு ஏத்த மாரி போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப வந்து சுருக்கி போட வேணாம். கொஞ்சம் எலாபரேட்டா போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ 5 மாசம் படிக்கிறோம். அத 3 மாசம் ரிவிஷன் பண்ற மாரி குடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து நீங்க ஒரு வாரத்துக்கு அதிகமான ரிவிஷன் கொஞ்சம் ஷார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்ப 5 மாசம் அப்படிங்கிறம்போது, நீங்க நெறைய உங்களுக்கு டைம் இருக்கு. அதுல வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்பீங்க. ஒரு வாரத்துக்கு 2, 3 பாடம், 4 பாடம் அப்படி படிப்பீங்க. இதுவே நம்ம அத 3 மாசத்துல முடிக்கணும்னா, அந்த ஒரு வாரத்துக்கு 3 பாடங்கிறது நீங்க 6 பாடமா படிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்ப நம்மளுக்கு எக்ஸாம் டைமிங் வந்து தள்ளி போகுது. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்குது அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி நம்ம ஷெட்யூல வந்து கட்டமைச்சுக்கிறோம். ஓகேவா? ஆனா டார்கெட் 1ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. சரிங்களா? டார்கெட் 1 இந்த 5 மாசம் நம்ம குடுத்த ஷெட்யூல் தான். அதே படி தான் போகப்போறோம். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரிங்களா? 0.1% கூட எந்த சேஞ்சஸும் இருக்காது. சரிங்களாப்பா? ஸோ இந்த மெத்தட்ல தான் வந்து நம்ம பயணிக்க போறோம். ஸோ இத நல்லா கவனமா வந்து மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சார் அவுட் சோர்ஸ், புக் சோர்ஸ் எல்லாமே குடுத்துருவோம்ப்பா. சரிங்களா? நீங்க எத பத்தியும் வந்து நம்மளோட பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சார் இந்த விஷயம் எனக்கு கிடைக்கல. நான் இங்க போய் தேடினேன். சார் இந்த இது எனக்கு இல்ல. நான் இங்க போய் தேடினேன். அப்படின்னு எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஏ டூ இசட் எல்லா டீட்டெயில்ஸ், எல்லா கிளாஸஸ், எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு குடுத்துருவோம்.
ஸோ அத பத்தி நீங்க எந்த கவலையும் வந்து பட வேணாம். சரிங்களா? உங்கள்ட்ட புக்ஸ் இல்ல, அவுட் சோர்ஸ் இல்ல. நான் இருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணுனாலும், அவுட் சோர்ஸ் வேணுனாலும் எல்லாமே வந்து நம்ம பிடிஎஃப்பா ரெடி பண்ணி உங்களுக்கு குடுத்துருவோம். ஒரு டாபிக் இப்ப இன்னைக்கு கூட ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சார் திருக்குறளின் சிறப்புகள்னு போட்டிருக்கீங்க. நாங்க இத எப்படி போய் படிக்கிறது? இதுக்கு என்ன நீங்க கிளாஸஸ் குடுப்பீங்களா? இதுக்கான கிளாஸஸ் குடுத்துருவோம். திருக்குறளின் சிறப்புகள்னு நான் கிளாஸே வீடியோவே போடுவேன். திருக்குறள பத்தி என்னென்ன சிறப்புகள் இருக்கு? அதுக்கான சிறப்பு பெயர்கள் என்ன? அது எந்த வருஷம் வந்துச்சு? யார் யார் மொழிபெயர்த்தாங்க? யார் யார் வந்து அதுக்கு உரை எழுதுனாங்க? இப்படி எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு நடத்திட்டு, அத ஒரு பிடிஎஃப்பா உங்களுக்கு ரெடி பண்ணி, அந்த பிடிஎஃப்பையும் உங்க கையில குடுத்துருவேன். சரிங்களா? ஸோ அப்படிங்கிறம்போது, அவுட் சோர்ஸ், புக் சோர்ஸ் எல்லாமே தான். ஓல்டு புக், நியூ புக், சமச்சீர், அவுட் சோர்ஸ் இது எல்லாத்தோட டேட்டாவையும் மொத்தமா கலெக்ட் பண்ணி உங்க கையில குடுத்துருவேன். சரிங்களாப்பா? அத நடத்தவும் செஞ்சுருவேன். உங்க கையில குடுத்துட்டு, அப்படியே வந்து நீங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுறதெல்லாம் கிடையாது. அத நடத்தவும் செஞ்சுருவேன். அதோட அதுல ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்து குடுப்பேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து வந்து உங்களுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் குடுப்போம். அடுத்து அதுல ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கோ அதையும் எடுத்து நடத்துவேன். சரிங்களா? புக் பேக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன்னா திருக்குறள் வந்து புக்ல நெறைய ஏரியால கவர் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப எங்கெங்கெல்லாம் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகுதுங்கிறத மொத்தமா ஒரு கோர்வையா ஒரு பிடிஎஃப்பா ரெடி பண்ணி, அதையும் வந்து உங்களுக்கு நடத்திட்டு, அந்த பிடிஎஃப்பையும் வந்து உங்க கையில குடுத்துருவேன். சரிங்களா? நீங்க எத பத்தியும் வந்து அலையவோ, குழம்பவோ, இது எப்படி முடிக்கிறது அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஜஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். முடிஞ்சுச்சா? ஒரு கவலையும் வேணாம் உங்களுக்கு. ஓகேவா? நம்ம எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா குடுத்துருவோம். நீங்க படிச்சா மட்டும் போதும். சரிங்களாப்பா? நீங்க படிச்சா மட்டும் போதும். சரிவா? படிக்க வைக்க நாங்க ரெடி. படிக்க நீங்க ரெடியா? அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவாப்பா? ஸோ டார்கெட் 1 ஏன்னா இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 1 மட்டும் தான் பார்க்க போறோம். டார்கெட் 2 பத்தியோ, டார்கெட் 3 பத்தியோ நீங்க இப்போதைக்கு நீங்க எந்த விதமான சிந்தனையும் யோசிக்க வேண்டாம். ஏன் சார் வேணான்னு சொல்றீங்க? நீங்க ஷெட்யூல் குடுக்கலைங்கிறதுக்காக வேணான்னு சொல்றீங்களா? அப்படின்னு நெறைய பேர் கேட்கலாம். ஏன்னா கான்ட்ரோவர்சிக்கு வந்து பஞ்சமே இல்லைல. அப்படி கிடையாது. நம்மளோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. 2 முயல தொரத்துனீங்க அப்படின்னா 2யுமே பிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு முயல முதல்ல தொரத்தணும். புரியுதா? அப்பதான் ஒண்ணொண்ணா பிடிக்க முடியும். நீங்க எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு, ஐயோ! இப்போ இவ்ளோ 5 மாசம் ரிவிஷன் பண்ணணும். இத முடிக்கணும். ஒண்ணும் வேணாம். பெரிய வந்து நம்ம பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. சிம்பிள் தான். ஸ்கூல் புக் தான். சாதாரண விஷயம் தான்பா படிக்க போறோம். சரிங்களா? நம்பி ஃபாலோ பண்ணுங்க. நம்பிக்கை தான் இங்க முக்கியம். சரிங்களா? நாளை அப்படிங்கிறதே நம்பிக்கை தான். ஓகேவா? ஸோ, அதனால நீங்க எந்த குழப்பமோ, பெரிய வந்து நீங்க ரொம்ப யோசிக்கணுமோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஷெட்யூல எடுத்துக்கோங்க. முடிஞ்சா பிரிண்ட் போட்டு வீட்ல வச்சுக்கோங்க. அத திரும்ப திரும்ப பாருங்க. இந்த 5 மாசம் இத முடிக்கிறோம்டா. இதான்டா நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுல நான் முதல்ல ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உள் உறுதிய, உங்களுடைய மன உறுதிய முதல்ல நீங்க வாங்க. உள்ள வாங்க. சரிங்களா? ஏன்னா, அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். நம்மளுடைய பெரிய ஒரு கோல் இருக்கு அப்படின்னா, பெரிய ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு டார்கெட் இருக்கு அப்படின்னா, அத சின்ன சின்ன பீஸஸா நம்ம உடைச்சுக்கிறணும். சரிங்களா? அப்படி நீங்க சின்ன சின்ன பீஸஸா நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா தான், உங்களுக்கு அது வந்து ஈஸியா இருக்கும் முடிக்கிறதுக்கு. இப்ப 10 மாசம் மொத்தம் 10 மாசம் ஷெட்யூல்ப்பா, இந்தாங்கப்பா அப்படின்னு குடுத்துட்டு எனக்கு போக தெரியாதா? சரிங்களா? இவ்வளோ தூரம் 5 மாசத்துக்கு பிளான் போட தெரிஞ்சவனுக்கு, நான் இதுவரைக்கும் 3, 4 ஷெட்யூல் 4, 5 ஷெட்யூலுக்கு மேல போட்டிருக்கேன். போன பேட்ச்ல இருந்து. ஸோ இவ்வளோ ஷெட்யூல்லயுமே நம்மளுக்கு எந்த விதமான ஒரு மிஸ்டேக்குமே வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் சொன்னது கிடையாது. சார் இது இல்ல, அது இல்ல. அந்த மாரி நம்ம இவ்வளோ தூரம் போட தெரிஞ்சவங்களுக்கு, இன்னும் ஒரு 5 மாசம் போட தெரியாதா? சிம்பிள். ஆனா வந்து ஃபோக்கஸ். நம்மளோட ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து டிஸ்ட்ராக்ஷன் வேர்ல்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து சும்மா எனக்கு வந்து பேட்ச்ல ஆள் சேரணும்னோ, நம்மளுக்கு வந்து காசு வரணும்னோ, நான் இத உங்கள்ட்ட சொல்லல. உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்க ஃபோக்கஸா இருந்தீங்க அப்படின்னா, ஈஸியா ஜெயிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா, இது வேர்ல்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். இப்ப இருக்கக்கூடிய காலம், இந்த கலியுகம், அந்த யுகம், இந்த யுகம் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இது வேர்ல்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷன் வேர்ல்டுல நீங்க ஃபோக்கஸா இருந்தீங்கன்னா, நீங்க ஜெயிப்பீங்க. இத எங்க வேணாலும் நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க 2 நாள் ஃபோக்கஸா இருந்து படிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும். நீங்க எவ்வளோ தூரம் வெற்றி அடையறீங்கன்னு. உங்க மனசையும், உங்க மைண்டையும் அலைய விடாதீங்க. முதல்ல அவன் இது சொன்னான், இவன் இங்க கூப்பிட்டான், அவன் படத்துக்கு கூப்பிட்டான், அவன் விசேஷத்துக்கு கூப்பிட்டான். நீங்க போனாலும் அந்த படம், போகலைனாலும் அந்த படம் ஓடும். நீங்க போனாலும் போகலைனாலும் அந்த கல்யாணம் நடக்கும். நீங்க போனாலும் போகலைனாலும் அந்த செலிப்ரேஷன் நடக்கும். சரிங்களா? எதுவுமே உங்களுக்காக நிக்காது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி அந்த ஃபங்ஷன நம்ம அடுத்து வந்து அட்டெண்ட் பண்ண போறோம். புரியுதா? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அஸ்பிரன்ட்டா அட்டெண்ட் பண்ண போறோமா? நாளைக்கு ஒரு அரசு அதிகாரியா போய் நம்ம அட்டெண்ட் பண்ண போறோமாங்கிறத யோசிச்சு பாருங்க.
சரிங்களா? மத்தவங்க முன்னாடி நம்ம ஒரு ஆஸ்பிரண்டாவே நம்ம தலை குனிஞ்சு நிக்க போறோமா? இல்ல ஒரு அரசு அதிகாரியா மாறி தலை நிமிர்ந்து நடக்க போறோமாங்கிறத மனசுல நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நான் இப்ப சொல்றதுக்காக நீங்க முடிவெடுக்க வேணாம். இன்னைக்கு பூரா டைம் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் நல்லா யோசிங்க. யோசிச்சுட்டு ஃபயரா திரும்பி வாங்க. புரியுதா? எந்த விதமான பேக்குமே இருக்கக்கூடாது. சார் அங்கே போயிட்டேன், இங்க போயிட்டேன், இந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலை. சூழ்நிலைகள் இருக்க தான் செய்யும். சூழ்நிலைகள நம்மளுக்கு ஏத்த மாரி மாத்திக்கிறவங்க தான் புத்திசாலிகள். அப்படி மாத்திக்கிறவங்க தான் ஒரு அரசு அதிகாரியா ஆக முடியும். அவங்க தான் ஒரு நல்ல ஆஸ்பிரன்ட்டா இருக்க முடியும். சரிங்களா? நாளைக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க போகக்கூடியது சர்வீஸ் செக்டார். உங்களுடைய சொகுசுகள, உங்களுடைய சோம்பேறித்தனங்கள, உங்களுடைய தள்ளி போடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து மூட்டை கட்டிருங்க. நீங்க நாளைக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு ஒர்க்குக்கு போக வேண்டிய வேலை இருந்தா போய் தான் ஆகணும். தீபாவளி அன்னைக்கு ஒரு ப்ராப்ளம். நீங்க ஒரு விஓவா இருக்கீங்க. திடீர்னு கிராமத்துல வெள்ளம். திடீர்னு நீங்க தான் போணும். அங்கே கலெக்டர் வரலாம், சிஎம் வரலாம், பிஎம் வரலாம். எல்லாத்துக்கும் நீங்க தான் போய் ரிப்போர்ட் அங்க குடுக்கணும். கிராமத்துல என்ன நடந்திருக்கு? எங்க பிரச்சனையா இருக்கு? எத்தன பேருக்கு வந்து சேதாரம்? இது எல்லாமே நீங்க சொன்னா தான் அங்கே போகும். சரிங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் அரசு அதிகாரியா நீங்க ஆகப்போற நீங்க ஒவ்வொருத்தரும் பல பல மக்களுக்கு, பல ஆயிரம் மக்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ். சரிங்களா? பல லட்சம் மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க தான். அந்த மக்கள் உங்களுடைய பொறுப்புல தான் இருக்காங்க. நானே அப்படிதான். சரிங்களா? எனக்கே நீங்க தான் பொறுப்பு. நீங்க நாளைக்கு அரசு அதிகாரி ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழ தான் நாங்க எல்லாருமே வருவோம். மக்கள் நாங்க எல்லாருமே உங்களுக்கு கீழ தான் இருப்போம். அரசியல்வாதி எல்லாம் இருக்கலாம். ஆனா, டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்கக்கூடியது அரசு அதிகாரிகள் தான். சரிங்களா? இங்க சரியான அரசு அதிகாரிகளும், சரியான அரசும் அமைஞ்சுச்சு அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு யாருமே எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ தமிழ்நாடுன்னு இல்ல, டோட்டல் இந்தியாவே சொல்றேன். சரிங்களா? நல்ல அரசு அதிகாரிகள நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கான முயற்சி தான் நாங்க இத எடுத்திருக்கோம். ஓகேவா? ஏன்னா, நெறைய பேர் வந்து காசு கட்டி போறாங்க, அது கட்டி போறாங்க சார், இது கட்டி போறாங்க சார், லஞ்சம் வாங்குற இருந்துட்டு போறாங்கப்பா. நம்ம கஷ்டப்பட்டு போணும். நம்ம பட்ட கஷ்டத்த மத்தவங்க படணும்னு நம்ம நெனைக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம இந்த இடத்துல இருந்து போறோம். நான் எதுக்காக உங்கள பூரா வந்து ட்ரெயின் பண்றேன். உங்கள மாரி மாணவர்கள், உங்கள மாரி ஸ்டூடண்ட்ஸ் கஷ்டத்த அனுபவிச்ச ஸ்டூடண்ட்ஸ் நீங்க மேல போனீங்கன்னா தான், நீங்க அந்த இடத்துல போய் உட்கார்ந்தீங்கன்னா தான் மக்களோட கஷ்டம் என்னன்னு தெரியும். மக்களுடைய வேதனைகள் என்னன்னு தெரியும். அவங்களுக்காக நீங்க நல்ல நல்ல விஷயங்கள் நெறைய பண்ணுவீங்க. சரிங்களா? அதுக்காக தான் நம்ம உங்கள மாரியான ஸ்டூடண்ட்ஸ தேர்ந்தெடுத்து நீங்க போங்க. கஷ்டப்படுற நீங்க நல்ல இடத்துக்கு போங்க. அப்பனா தான் உங்கள மாரி கஷ்டப்படக்கூடிய பல பேரோட வாழ்க்கைய உங்கனால மாத்த முடியுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து உங்களோட போராடிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த ரூ. 100 ரூ. 300 போட தெரிஞ்ச பேட்ஜ் வந்து 2000 ரூ. 3000 போட தெரியாதா நம்மளுக்கு? போன வீடியோல ஒரு கமெண்ட்டுப்பா. நம்ம ரூ. 3000 பேட்ஜ் போட்டு ஏமாத்திட்டு அந்த பேட்ஜ் சேனலே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோமாம்ப்பா. இது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இருப்பீங்க. என்னைய 2 வருஷமா, 1 1/2 வருஷமா ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம இதுவரைக்கும் எத்தன பேட்ஜ் போட்டுருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே நம்ம ₹100 தாண்டுனது கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த தடவ தான் நம்ம ₹300ங்கிறதே வந்து வந்திருக்கோம். அண்ட் அதே மாரி நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி எதையும் க்ளோஸ் பண்ணிட்டு போகவும் இல்ல. நம்ம பழைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். நம்ம போட்ட பேட்ஜ் 1 இருக்கு, பேட்ஜ் 2 இருக்கு, போன குரூப் 4க்கு போட்டது இன்னும் இருக்கு, லைவ்ல இருக்கு. அதே மாரி இப்ப போட்டிருக்கக்கூடிய குரூப்பும் லைவ்ல இருக்கு. நம்ம எந்த குரூப்பையுமே டெலீட் பண்ணவே இல்ல மத்த சேனல் மாரி. நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட சப்போர்ட்ட குடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நீங்க அப்பவே ஜாயின் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இனிமே வீடியோலாம் கிடையாது. அப்படிலாம் வந்து நம்ம இதுவரைக்கும் யார்ட்டயுமே சொல்லல. எல்லா வீடியோஸுமே எல்லா பேட்ச் குரூப்லயுமே வந்து நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால இந்த மாரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வரதான் செய்யும். சரிங்களா? நம்ம நல்லது பண்ணணும்னு நம்ம நினைக்கும்போது, நம்மளுக்கு பல பிரச்சனைகள், பல கான்ட்ரோவர்சி, பல தடைகள் இப்படி வரதான் செய்யும். அந்த தடைகள பூரா தகர்த்து எறிந்துட்டு போறது தான் நம்மளுடைய வேல. சரிங்களா? அந்த தடைகள பூரா உடைச்செறிஞ்சுட்டு போறது தான் உங்களுடைய வேல. சரிங்களா? நீங்க உடைக்க போறீங்க. உங்களுக்கு கூட நான் நிக்க போறேன். சரிங்களா? ஸோ அத பத்தி நீங்க எந்த கவலையுமே பட வேணாம். தரமா படிக்கிறோம். கன்ஃபார்மா போஸ்டிங் அடிக்கிறோம். சரிங்களாப்பா? ஸோ இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள வந்துரலாம். டார்கெட் 1 பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி போக போறோம் அப்படின்னா, கிளாஸஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் கிளாஸ் குடுப்போம். அதுக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் குடுத்துருவோம். அதுக்கான டெஸ்ட்டு, ரேங்க் லிஸ்ட்டு, அனாலிசிஸ். ஓகேவாப்பா? ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த மாடல்ல தான் வந்து போறோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஸ்டடி மாடல் வந்து தெரியும். 2 வாரம் படிக்கிறோம். 2 வீக் ஷெட்யூல், 1 வீக் ரிவிஷன். சரிங்களா? 2+1 இதான் நம்மளுடைய கான்செப்ட். இந்த தடவ நம்மளுடைய பேட்ஜோட கான்செப்ட் இதுதான். 2 வாரம் படிப்பீங்க. 2 வாரம். வாரம் ஷெட்யூல், 2வது வாரம் ஷெட்யூல் படிப்பீங்க. 3வது வாரம் அந்த 1வது வாரம், 2வது வாரம் என்னென்ன படிச்சீங்களோ, ஷெட்யூல்ல என்னென்ன லெசன்ஸ் கவர் பண்ணீங்களோ, அத ஃபுல்லா 3வது வாரம் நம்ம ரிவிஷன் பண்றோம். சரிங்களாப்பா? ஸோ அந்த 3வது வாரம் நான் ஃபுல்லா லைவ்ல வந்துருவேன். காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபுல் லைவ் தான். சரிங்களா? லைவ்லே இருந்து நம்மளே ஒவ்வொரு லெசனா ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஒவ்வொரு பிடிஎஃபா வாசிக்கிறோம். ஒவ்வொரு பிடிஎஃபா படிக்கிறோம். ஒவ்வொன்னா ரிமைண்ட் பண்றோம். கேள்விகள் கேட்பேன். லைவ்ல வந்து நானே கொஸ்டின்ஸ் கேட்பேன். அந்த ரிவிஷன் வாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபயரா இருக்கும். 2 வாரம் கூட உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிதான் வந்து போகுமே தவிர, அந்த ரிவிஷன் வீக் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே அனல் பறக்கும்.
சரிங்களா? ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் தான். காலைலேருந்து நைட் வரைக்கும் லைவ்ல தான் இருப்பேன். ஃபுல்லா கொஸ்டின் கேட்க, நம்ம டெஃபினிஷன்ஸ் குடுக்க, நம்ம டவுட்ஸ வந்து கிளியர் பண்ண, இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ரிவிஷன் வீக் அப்படிங்கிறது ஒரு பக்கா பேக்டா இருக்கும். அந்த 3 வாரம் அப்படிங்கிறது, 2 வாரம் அந்த ஷெட்யூல படிக்கிறீங்க. 3வது வாரம் ரிவிஷன் பண்றீங்க. அந்த 3வது வாரம் உங்களுக்கு முடியும்போது, "அப்பா! இது ஃபுல்லா முடிச்சுட்டோம்டா. அது பக்கா கிளாரிட்டியா இருக்குடா நம்மளுக்கு. அவ்வளோதான்டா." அப்படிங்கிற மாரி இருக்கும். ஒவ்வொரு 3 வாரம் நீங்க முடிக்கும்போதும், உங்களுக்கான மார்க் அப்படிங்கிறது ஆட் ஆகிக்கிட்டே வரும். 20, 30 மார்க், அடுத்து ஒரு 40 மார்க், அடுத்து வந்து ஒரு 70, 80, 90 இப்படி வந்து ஒவ்வொரு 3 வீக்ஸ் நீங்க முடிக்கும்போதும், 2 வாரம் படிச்சு அத ரிவிஷன் பண்ணி முடிக்கும்போதும், உங்களுடைய மார்க் அப்படிங்கிறது, உங்களுடைய கொஸ்டினோட நீங்க போடக்கூடிய கொஸ்டினோட வேல்யூ அப்படிங்கிறது கூடிக்கிட்டே வரும். சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம குடுக்கப் போறோம். ஓகேவா? ஸோ அதனால நீங்க தொடர்ந்து பயணிச்சா மட்டும் போதும். மத்ததெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது கிளாஸஸ் அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் எப்படி குடுக்க போறோம்? என்னென்ன குடுக்க போறோம்? அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவா சொல்லிர்றேன். டக்கு டக்குன்னு சொல்லிர்றேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ பொறுத்தவரைக்கும் நம்ம ஓல்டு பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ், நியூ பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் இந்த இடத்த கண்டிப்பா கவனமா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டவுட்ஸ் வராது. சரிங்களா? ஸோ தமிழ பொறுத்தவரைக்கும் சிலபஸ் பேஸ்டு டாபிக் நீங்க ஷெட்யூல் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு நியூ புக், ஓல்டு புக், அவுட் சோர்ஸ் இது எல்லாமே கலந்து கிளாஸஸும் குடுத்துருவேன். உங்களுக்கான பிடிஎஃப் மெட்டீரியலும் குடுத்துருவேன். சரிங்களா? ஸோ அடுத்தது புக் பேக் கொஸ்டின்ஸ். அந்த டாபிக்கு சம்மந்தப்பட்டது. இப்ப பிரித்தெழுதுக இருக்கு, இல்ல திருக்குறள் இருக்கு, இல்ல நாலடியார் இருக்கு அப்படின்னா, அந்த திருக்குறள் என்னென்ன ஏரியாலலாம் கவர் ஆகுதோ, அங்க என்னென்ன புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் வருதோ, அத நீங்க தேடி தேடி படிக்க முடியாதுல்ல. எல்லா இயல்கள்லயும் திருக்குறள் இருக்கும். நீங்க ஒவ்வொரு பேஜா திருப்பி திருப்பி படிக்க முடியுமா? ஸோ அதோட எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸையும் வந்து நான் கலெக்ட் பண்ணி, ஒரு பிடிஎஃபா ரெடி பண்ணி, அத ஒரு ஒரு ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் வந்து நான் நடத்தியும் உங்களுக்கு குடுத்துட்டு, அதோட பிடிஎஃப்பும் வந்து நான் உங்களுக்கு குடுத்துருவேன். சரிங்களாப்பா? அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அந்த டாபிக் சார்ந்து, இப்ப திருக்குறள் அப்படின்னு இருக்குன்னா, திருக்குறள் சார்ந்து என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டா இப்ப ட்ரெண்டுல என்னென்ன கேட்டிருக்காங்க, ரொம்ப ப்ரீவியஸாவும் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டோட்டலா கம்பைல் பண்ணி, அத நான் அப்பவே நடத்திருவேன். உங்களுக்கு கிளாஸ் நடத்தும்போதே, ஸோ இதுலருந்து இப்படி இப்படிலாம் கேள்விகள் கேட்கலாம்ப்பா பார்த்துக்கோங்க. இதுல இப்படி இப்படிலாம் வந்து நம்ம படிக்கிறோம். இத வந்து இப்படி இப்படிலாம் இவங்க கேள்விகள் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத அந்த இடத்திலேயே வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திருவேன். சரிங்களா? இப்போ ஒரு நாள் இன்னைக்கு வந்து நம்ம திருக்குறளின் சிறப்புகள் அப்படிங்கிற வீடியோ வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, காலையில அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு வந்துரும். திருக்குறளின் சிறப்புகள் அப்படிங்கிற வீடியோ வந்துரும். அதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா, நீங்க எப்படி படிக்கணும்? அந்த இத வந்து நீங்க எப்படி படிக்கணும்? எந்தெந்த ஏரியாக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வந்து குடுத்துருவோம். அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ் எங்கெங்கலாம் கலெக்ட் ஆகுதோ, அது எல்லாத்தையுமே எடுத்து வந்து உங்களுக்கு கையில குடுத்துருவோம். சரிங்களா? அப்புறம் டாபிக் வைஸ் டெஸ்ட். அந்த ஒவ்வொரு டாபிக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். உடனே இருக்குமானா, அப்படி இருக்காது. இப்ப திருக்குறள் இந்த வாரம் படிக்கிறீங்க. திருக்குறளின் சிறப்புகள் இந்த வாரம் படிக்கிறீங்கன்னா, அடுத்த வாரம் உங்களுக்கு அந்த டெஸ்ட் இருக்கும். இது வந்து சர்ப்ரைஸ் டெஸ்ட்டா இருக்கும். சரிங்களா? நீங்க வாரமே இத தரோவா படிச்சிருவீங்க. நான் 2வது வாரம் என்ன பண்ணுவேன்னா, திடீர்னு ஒரு நாள் நைட் 9 மணிக்கு லைவ் சொல்லுவேன். சரிங்களா? மதியம் ஒரு 3 மணி அந்த மாரி வந்து சொல்லுவேன். இன்னைக்கு வந்து சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்குப்பா. திருக்குறளோட சிறப்புகள். போன வாரம் நம்ம படிச்சோம்ல, அந்த டாபிக் வந்து இன்னைக்கு சர்ப்ரைஸா வந்து டெஸ்ட்டுப்பா அப்படின்னு வந்து சொல்லிருவேன். சர்ப்ரைஸ் டெஸ்ட் ஓகேவா? நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம போட்டுருக்கோம். ஸோ அத வந்து நம்ம 2, 3 டெஸ்ட் தான் போட்டோம். ஆனா இந்த வாட்டி நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ண போறோம். ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு 3 சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படிங்கிறபோது நான் போன வாரம் இந்த மாரி டாபிக் பார்த்தோம்லப்பா, அது இந்த வாரம் டெஸ்ட்டுப்பா அப்படின்னு 3 மணி 4 மணிக்கு தான் நான் அனௌன்ஸ்மென்ட்டே போடுவேன் குரூப்ல. குரூப் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் தயவு செஞ்சு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். டெலகிராம் குரூப்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் நம்ம பேட்ச்ல சேருங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம டெலகிராம் குரூப் அப்படிங்கிறது தான் உங்களுடைய உயிர் நாடி. உங்களுடைய உயிர் மூச்சு எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனல் மட்டும் தான். சரிங்களா? அதுல நம்ம போடக்கூடிய வீடியோஸ், வாய்ஸ் நோட் எல்லாமே நீங்க கவனமா பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொன்லயுமே உங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்கும். நம்ம சும்மா ஏனோ தானோன்னு லைவ போட்டுவிட்டு பேசுறதோ, சும்மா நம்மளுக்கு டைம் பொழுது போலன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடுறதோ வந்து நம்மளுக்கு வேல கிடையாது. சரிங்களா? அதனால நம்ம ஒரு வீடியோ போடுறோம், நம்ம ஒரு வாய்ஸ் நோட் போடுறோம், பேட்ஜ்ல போடுறோம் அப்படின்னா, அத எல்லாரும் லிசன் பண்ணணும். அத எல்லாரும் கவனமா பார்க்கணும். சரிங்களா? அப்பனா தான் உங்களுக்கு உங்களுக்கான அந்த அப்டேட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நம்ம குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு போய் சேரும். நீங்க எதையுமே பார்க்காம, நீங்க வாய்ஸ் நோட்லாம் கேட்காம, சும்மா வந்துகிட்டு நீங்க ஜஸ்ட் வந்து நம்ம ஏதோ ஜாயின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக குரூப்ல இருந்தீங்கன்னா, உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது 0வா தான் இருக்கும். சரிங்களாப்பா? அதனால நான் இப்பவும் சொல்றேன். முழு மூச்சா நான் போராடணும். 2026ல நான் அரசு வேலை வாங்கியே ஆகணும். நான் கவர்ன்மென்ட் ஆஃபீசர் ஆகியே தீருவேன் சார். அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட, வெறியோட இருக்கிறவங்க மட்டும் நம்மளோட பேட்ச்ல சேருங்க. சரிங்களா? வேற யாருமே வந்து சேர வேணாம். ஜஸ்ட் டைம் பாஸுக்கு படிக்கிறவங்க, சும்மா அப்ளை பண்ணேன்னு படிக்கிறவங்க, அத்தை மகன் சொன்னான், மாமன் மகன் சொன்னான், பெரியப்பா சொன்னாரு, சித்தப்பா சொன்னாரு, அவங்க சொன்னாங்க, எய்த்த வீட்ல சொன்னாங்க, பக்கத்து வீட்ல சொன்னாங்க, மேல் வீட்ல சொன்னாங்க, மேல் வீட்லயும் இருக்கு, கீழ் வீட்லயும் இருக்கு அப்படிங்கிற மாரி அவங்கலாம் சொன்னாங்கன்னு சொல்லி நானும் அப்ளை பண்ணேன். நானும் வந்து அந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வேணாம். 10 பேர் இருந்தாலும் போதும். 10 பேரை நம்ம வைரமா கொண்டு வருவோம். சரிங்களா? ஸோ 10 பேர் இருந்தா போதும்.
சரிங்களா? நம்ம அதனால அத பத்திலாம் நம்மளுக்கு இவ்வளோ பேர் சேரணுங்கிறதெல்லாம் இல்ல. உங்களுடைய எண்ணம் தெளிவா இருக்கணும். உங்களுடைய குறிக்கோள் உறுதியா இருக்கணும். சரிங்களா? உங்களுடைய திட்டம் அப்படிங்கிறது தெளிவா இருக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, நம்மளோட பேட்ஜ்ல வந்து சேருங்க. ஓகேவா? உங்களுக்கு திட்டத்த குடுக்குறது, நீங்க எப்படி கொண்டு போறது, அது எல்லாமே நம்ம பார்த்துக்குறோம். உங்களுடைய மன உறுதி மட்டும் வேணும். சார் என்ன ஆனாலும் சரி சார். நான் விடமாட்டேன். என்னோட பிரிப்பரேஷன விடமாட்டேன் சார். என்ன நடந்தாலும் சரி சார். அப்படின்னு உறுதியா இருக்கிறவங்க மட்டும் நம்ம பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஆல்ரெடி நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய உறுதித்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத கீழ எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரிங்களா? ஸோ அப்பதான் அது மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். ஏன்னா எவ்வளோ தூரம் இத வந்து சீரியஸா எடுத்து படிக்கிறாங்க. நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு சீரியஸ்னஸ் வந்து அப்பதான் வரும். சரிங்களா? அதனால அத வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சூழ்நிலை என்ன? நீங்க எந்த சூழ்நிலையில படிக்கிறீங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அத பார்க்கக்கூடிய மத்த ஸ்டூடண்ட்ஸுக்கும் வந்து கொஞ்சமாவது உரைக்கும். ஸோ நம்ம வந்து இவ்வளோ தூரம் அவங்க வந்து இவ்வளோ கஷ்டத்தோட படிக்கிறாங்களா? ஸ்டூடண்ட்ஸ்லாம் இவ்வளோ தூரம் வந்து ரிஸ்க் எடுத்து படிக்கிறாங்களா? நம்ம வந்து இவ்வளோ அசால்ட்டா இருக்கோமே! அப்படின்னு வந்து அவங்களுக்கு தோணும். சரிங்களாப்பா? ஸோ எல்லா ஸ்டூடண்ட்ஸும் சொல்லல. நம்ம பேட்ச்ச பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரியும். நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்ற ஸ்டூடண்ட்ஸ், நம்மளுக்கு ரெகுலரா கமெண்ட் பண்ற ஸ்டூடண்ட்ஸ், WhatsAppல மெசேஜ் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே பயங்கர ஃபயரா இருக்கீங்க. ஒரு சில தாமதங்கள் வரலாம். வீட்ல ஒரு இதாகலாம். ஏதோ ஒரு வேலைகள் 1 நாள் 2 நாள் வந்து பெண்டிங் ஆகலாம். அந்த 3ஆம் நாள் புக் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்களுடைய மன உறுதி. சரிங்களா? அதனால அந்த ஒரு மன உறுதிய என்னைக்குமே வந்து நீங்க கைவிட்றாதீங்க. சரிங்களாப்பா? ஸோ மேத்ஸ பொறுத்தவரைக்கும் டாபிக் வைஸா டெய்லி கிளாஸஸ் இருக்கும். டெய்லி ஒரு 1 ஹவர் ஆச்சு நான் உங்களுக்கு கிளாஸஸ் குடுத்துருவேன். அந்த கிளாஸ்க்கான ஹோம் ஒர்க் சம்மும் வந்து நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். சரிங்களா? இந்த சம்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி நடத்துவோம்னா, ஸ்கூல் புக் சம்ஸ் நடத்திருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்ஸ் நடத்திருவோம். அவுட் சோர்ஸ். ஓகேவா? ஆர்.எஸ். அகர்வால் புக்ல இருந்து வரது, இல்ல வேற எந்த அவுட் சோர்ஸ் புக்கா இருந்தாலும் சரி, அதுல என்னென்ன சம்ஸ் வருதோ அதையுமே நம்ம எடுத்து வந்து நடத்திருவோம். உங்களுக்கு கொஸ்டின் பிடிஎஃப்பும் வந்து நான் உங்களுக்கு குடுத்துருவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அது என்ன சார் இம்பார்ட்டன்ட்னா, அதாவது யூனிட் வைஸா இப்ப இந்த வாரம் வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தனி வட்டியில நம்மளுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு, அதுல எதெல்லாம் அதிகம் தடவ வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, எதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கு. சரிங்களா? அதிக தடவ ரிப்பீட் ஆயிருக்குங்கிறத விட, ஈஸியான கொஸ்டின் தான். ஆனா, அந்த இடத்துல நம்மளுக்கு போனா டக்குனு ஆன்சர் வரல. அந்த இடத்துல லைட்டா ட்விஸ்ட் பண்ணி விட்டாய்ங்க. நம்மளுக்கான ஆன்சர்ங்கிறது அந்த மாரி கொஸ்டினா செலக்ட் பண்ணி, நம்ம எடுத்து அத ஃபுல்லா வந்து நம்ம நடத்துவோம். சரிங்களா? யூனிட் வைஸா அந்த மாரி ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ ஃபுல்லா செலக்ட் பண்ணி எடுத்து, நான் உங்களுக்கு ஃபுல்லா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுப்பேன். அந்த பிடிஎஃப்பும் வந்து நான் உங்களுக்கு குடுத்துருவேன். சரிங்களாப்பா? அப்புறம் இதுலயுமே அதே மாரி டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். இந்த வாரம் நீங்க எல்சிஎம், ஹெச்சிஎஃப் படிக்கிறீங்கன்னா, அடுத்த வாரம் என்னைக்காவது ஒரு நாள் எல்சிஎம், ஹெச்சிஎஃப்ல டெஸ்ட்ன்னு குடுப்பேன். சரிங்களா? டெஸ்ட்ன்னு வீடியோல கூட வரமாட்டேன். ஒரு 20 கொஸ்டின் ரெடி பண்ணி நம்மளோட டெலகிராம் பேட்ஜ் குரூப்ல போட்டு விட்டுருவேன். இந்தாங்கப்பா டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்கப்பா 20 கொஸ்டின். அட்டெண்ட் பண்ணிட்டு எனக்கு மார்க்க கூகுள் ஃபார்ம்ல நைட்டுக்குள்ள அப்லோட் பண்ணுங்க. இல்ல மறுநாள் காலையிலக்குள்ள ஒரு 24 ஹவர்ஸ் டைம் குடுப்பேன்ப்பா. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எல்லாமே டிஎன்பிஎஸ்சிய சுத்தி தான் இருக்கணும். நீங்க வேலைக்கு போங்க, வீட்டு வேலைகள் பாருங்க, குழந்தைங்கள பார்த்துக்கோங்க, வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்கள பார்த்துக்கோங்க. நீங்க ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வெளியூர்ல தங்கியிருங்க. நீங்க ரூம் ஸ்டே எடுத்து படிங்க. இல்ல வேலைக்கு போயிட்டு வந்து படிங்க. எதா வேணாலும் இருக்கட்டும். சரிங்களா? உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல், உங்களுடைய சிந்தனை இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான். சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டும் தான், இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஏன்னா, உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்ப்பா. சாரி. நான் அத பத்தி தனியா ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஏன்னா, உங்களுடைய எண்ணம் தான் உங்களுடைய செயலா மாறும். சரிங்களா? அந்த செயல் தான் ஒரு நாள் உங்களுடைய வெற்றியாவும், உங்களுடைய மிகப்பெரிய சாதனையாவும் மாறும். சரிங்களா? ஸோ, அதனால தயவு செஞ்சு எந்த சூழ்நிலையிலுமே வந்து உங்களுடைய எண்ணத்த மட்டும் டவுன் ஆக விட்றாதீங்க. சரிங்களா? என்ன வேணாலும் இருக்கட்டுமே, எது வேணாலும் நடக்கட்டுமே, யார் வேணாலும் பேசட்டுமே, நீலாம் பேசுற, பேசு பேசு எனக்கு ஒரு காலம் வரும். சோனமுத்தா அப்படிங்கிற மாரி அ வே அதாவது அந்த ஒரு இது வந்து சொல்லியிருப்பாங்க. உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்லாதது சார் வெங்காயம். அந்த வெங்காயத்துக்கே ஒரு காலம் வரும்போது, தக்காளி எங்களுக்கு வராதா? அப்படிம்பாங்க. அந்த மாரி எல்லாத்துக்குமே ஒரு காலம் வரும்போது, நம்ம நல்லதுக்காக போராடணும்ப்பா. நம்ம வந்து நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக போராடுறோம். நம்ம குடும்பத்த நம்ம உயர்த்தணும். நம்மள சார்ந்து இருக்கிறவங்கள நம்ம உயர்த்தணும். அவங்கள தல நிமித்தி நம்ம கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம போராடுறோம். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்துல நம்மளுக்கு தோல்வி அப்படிங்கிறது கிடைக்காதுப்பா. கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இங்க எங்க நம்ம தோக்குறோம் தெரியுமா? நம்மளோட மன உறுதிய, நம்மனால முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைய நம்ம எப்ப தோக்க விடுறோமோ, நம்ம எப்ப கீழ விடுறோமோ நம்ம கையில இருந்து, அந்த இடத்துல நம்ம தோக்குறோம்ப்பா. உங்கனால முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாதுப்பா. சரிங்களா? நான் நேத்தே சொல்லியிருப்பேன். அப்துல் கலாம் ஐயா. நம்ம எல்லாருக்கும் புடிச்சவரு. சாதாரணமா ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பேப்பர் போடுறதுல அவருடைய வாழ்க்கைய ஆரம்பிச்சாரு. சரிங்களா? முடிக்கும்போது ஒரு குடியரசுத் தலைவரா,
இந்தியாவினுடைய முதல் குடிமகனா அவருடைய வாழ்க்கையை முடிச்சாரு. இங்க முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. உங்க மனசுல நீங்க முடியாதுன்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால எதுவுமே முடியாது. சரிங்களா? அதனால தான் நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த அழுத்தி சொல்றேன். உங்களுடைய எண்ணத்தையும், உங்களுடைய மன உறுதியையும் எந்த இடத்துலயும் டவுன் ஆக விட்டுறாதீங்க. யாருக்காகவும் டவுன் ஆக விட்டுறாதீங்க. யார் வேணாலும் சொல்லட்டும். எவ்வளோ பெரிய ஆளா வேணாலும் இருக்கட்டும். சரிங்களா? நீங்க யாரு? உங்களுக்குள்ள என்ன பவர் இருக்கு? உங்கனால என்ன முடியுங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்களா? ஸோ அதனால உங்களுடைய அந்த ஒரு ஃபயர, உங்களுடைய மன உறுதிய, உங்களால முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதியான எண்ணத்த என்னைக்குமே கைவிட்றாதீங்க. சரிங்களா? எது வேணாலும் நடக்கட்டும். எவ்வளோ கஷ்டங்கள் வேணாலும் வரட்டும். இந்த 2 விஷயம் உங்கள எந்த இடத்துக்கு வேணாலும் கொண்டு போய் நிப்பாட்டும். சரிங்களா? ஸோ இத மட்டும் நல்லா மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் சொல்றேன். எதுவுமே ஒரு படியா தான் ஏறி முடியும். 1000 படி நம்ம ஏறணும் அப்படின்னா, எடுத்தோனே நம்ம வந்து 500, 1000 அப்படின்னு ஜம்ப் பண்ணி போயிற முடியாது. சரிங்களா? போறதுக்கு ஆசையா தான் இருக்கும். அந்த 1000வது படிக்கு மேல ஒரு அழகான ஒரு இடம் இருக்கும். ஒரு அழகான ஒரு கோயில் இருக்கும். ஒரு அழகான ஒரு ஒரு மாளிகை ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனா, அது அது நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது, அங்க போயிட்டா டக்குன்னு போயிட்டா நல்லா இருக்குமே! ஸோ இப்பயே போயிட்டா அது நல்லா தான் இருக்கும். அது ஆசை. ஆனா, ஒரு படியா தான் நம்ம ஏறி போக முடியும். அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம ஒரு லெசன் இந்த வாரம் நம்ம என்ன படிக்க போறோம்? இந்த வருஷம் நம்ம இந்த வாரம் 1 வாரம் அப்படிங்கிறது நம்ம ஒரு 10% ஒரு 5%க்கான சிலபஸ் தான் முடிக்க முடியும். அப்படி 5 5ஆ முடிச்சு தான் 20 வாரத்துல நம்ம 100% முடிக்க முடியும். அத புரிஞ்சுக்கோங்க. எடுத்தோனே வாரம் நம்ம படிச்சோனயே நம்மளுக்கு எல்லாமே வந்துரும். நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். அவ்வளோதான்ப்பா டிஎன்பிஎஸ்சி படிச்சாச்சு. அப்படி கிடையாது. ஓகேவா? பொறுமையா, நிதானமா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஓகேவா? ஸோ அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களாப்பா? ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும், நம்ம டாபிக் பேஸ்டு லெசன்ஸ் நம்ம நேத்தே வந்து ஷெட்யூல்ல குடுத்துருந்தோம். அதே மாரி குடுப்போம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 கிளாஸஸுமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களாப்பா? தமிழ் மீடியத்துக்கு நான் நடத்துவேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கு சங்கீதா மேம் வந்து நடத்துவாங்க. சரிங்களாப்பா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் கிளாஸஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு புக் சோர்ஸும் நடத்திருவோம். அவுட் சோர்ஸும் நடத்திருவோம். சரிங்களா? 2மே நம்மளுக்கு கம்பைல் பண்ணி உங்களுக்கு குடுத்துருவோம். அவுட் சோர்ஸ்னா, சார் இப்போ வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்லாம் சொல்றாங்க. வெளியில போகுது. வெங்கடேசன் சார் புக்ஸ்ல இருந்து வருது. அப்படிலாம் சொல்றாங்களே சார். அது எல்லாமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு குடுத்துருவோம். அந்த பிடிஎஃப்பும் நான் குடுத்துருவேன். அந்த புக்ல என்னென்ன கவர் ஆகுதோ, அத நான் ஒரு பிடிஎஃப்பா ரெடி பண்ணி, அந்த பிடிஎஃப் ஏன்னா எல்லார்னாலயும் புக் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லைலப்பா. ஏன்னா, அவ்வளோ காசு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இதுல வந்து ஏன் இதுக்கு போறாங்க? அவங்க வந்து அகாடமிலயே வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு போயிருவாங்க. ஸோ, அதனால நம்ம அதுக்கேத்த மாரி நம்ம யோசிக்கணும். சரியா இந்த புக் வாங்கிக்கோங்க. இது அவுட் சோர்ஸ். இந்த புக்லாம் கவர் ஆகும். இதெல்லாம் வாங்கிக்கோங்க. அதெல்லாம் வாங்கிக்கோங்கன்னு நான் சொன்னேன்னா, உங்களுக்கு ஒரு 4000 5000 உங்களுக்கு நான் வந்து செலவு இழுத்து விடுற மாரி. சரிங்களா? நீங்களே பல சூழ்நிலைகள்னால தான் இவ்வளோ கஷ்டத்திலயும் வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் நான் வந்து கஷ்டம் குடுக்கலாமா? அது தப்பு. சரிங்களா? ஒரு ஒரு சேனல், ஒரு பேட்ச்ங்கிறது, ஒரு அகாடமிங்கிறது ஸ்டூடண்ட்ஸோட நிலைமையிலிருந்து யோசிக்கணும். சரிங்களா? உங்களால என்ன முடியும்? உங்கனால இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? உங்கனால இவ்வளோ சிரமப்பட முடியுமாங்கிறத யோசிச்சு தான் செய்யணும். சரிங்களா? அகாடமில இருந்து சாரா இருந்து நான் இந்த சைடு இருந்து என்ன வேணாலும் நான் குடுக்கலாம். என் இஷ்டத்துக்கு நான் ஷெட்யூல போட்டு குடுக்கலாம். ஆனா உங்க இடத்துல இருந்து யோசிச்சா தான் அது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது பாருங்க. அடுத்தது புக் பேக் கொஸ்டின்ஸ். நம்ம ஆல்ரெடி தமிழ், மேத்ஸ் சொன்ன மாரி அதுவும் லெசன் வைஸா உங்களுக்கு குடுத்துருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸா நான் எடுத்து குடுத்தேனே. இப்ப சிந்து சமவெளி நாகரிகம் இந்த வாரம் பார்க்குறோம் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்துல இதுவரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து தொகுத்து ஒரு பிடிஎஃப்பா உங்க கையில குடுத்துருவேன். சரிங்களா? அப்ப நீங்க படிக்கும்போதே சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கும்போதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்ப நீங்க கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். ஓ! ஓகே. ஓகே. இதுதான் கேட்டிருக்காங்க. இந்த ஏரியால நம்ம முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் இந்தந்த ஏரியாலருந்து வந்திருக்கு. எந்தெந்த ஏரியாலருந்து வரல. ஸோ அந்தந்த ஏரியாலருந்துலாம் வரலாம். ஸோ இப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சரிங்களா? இங்க ஐடியா பிளானிங் தான்ப்பா ரொம்ப முக்கியம். நீங்க கரெக்ட்டா பிளான் பண்ணி, நீங்க கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா, நீங்க வின்னர். சரிங்களா? உங்களுடைய ஃபோக்கஸ். நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுடைய ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்களுக்கு முழு ஃபோக்கஸ் இங்க மட்டும் தான் இருக்கணும். எந்த ஃபங்ஷனா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், வீட்டுக்கு யார் வேணாலும் வந்திருக்கட்டும், யார் வேணா போயிருக்கட்டும், நம்மளுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சில மட்டும் தான் இருக்கணும். நம்மளுடைய பேட்ச், சேனல், டெலகிராம் குரூப்ல மட்டும் தான் உங்களுடைய ஃபோக்கஸ்ங்கிறது இருக்கணும். சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது ஸ்டாட்டிக் ஜிகே. ஒரு நாள் முழுக்க வேலை இருந்தாலும், நைட்டு நீங்க ஒரு தடவையாவது நம்ம டெலகிராம் குரூப்குள்ள வந்து நம்ம எதுவும் குடுத்துருக்கோமா? வாய்ஸ் நோட் எதுவும் குடுத்துருக்கோமா? இது இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோமாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து நம்ம குடுத்துருவோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது வீக்லி குடுக்குற மாரி பிளான் இருக்கு. சாட்டர்டே, சண்டே ஒரு வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸா குடுத்துறலாம் அப்படிங்கிற மாரி பிளான் இருக்கு. நான் வீடியோஸ பொறுத்து பார்த்துக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு கிளாஸ் வீடியோஸே ஒரு நாளைக்கு நெறைய போடுற மாரி இருந்துச்சுன்னு வைங்க. 4, 5 வீடியோ போடுற மாரி இருந்துச்சுன்னு வைங்க. நீங்க அதையும் போய் பார்ப்பீங்களா? உங்களுக்கு 1/2 மணி நேரம் நான் அதையும் வந்து நான்
வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. இல்லைனா ஒரு பிடிஎஃப் மாதிரி கூட நான் ரெடி பண்ணி குடுத்துடுறேன். நீங்க ஜஸ்ட் ரீட் மாரி கூட பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத நீங்க கீழ கூட கமெண்ட்ல கூட சொல்லுங்க. சரிங்களாப்பா? ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதிலேயுமே வந்து நான் ஷெட்யூல்ல குடுத்துருப்பேன்ப்பா ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ அது மட்டுமா கேட்டீங்கன்னா, ஸோ அது மட்டும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. சரிங்களா? நான் உங்களுக்கு இந்த சிலபஸ் இந்த நம்ம பார்க்க போற டார்கெட் 1 அப்படிங்கிறது லெசன்லாம் நம்மளுக்கு கூட இருக்கு அப்படிங்கிறதுனால, நான் உங்களுக்கு சின்ன சின்ன டாபிக்கா வந்து உங்களுக்கு குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸ்டாட்டிக் ஜிகேவ பொறுத்தவரைக்கும். ஸ்டாட்டிக் ஜிகேல நம்மளுக்கு அ இன்னும் நெறைய கவர் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நம்ம ரிவிஷன் பார்ட்ல வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஏன்னா ரிவிஷன்லாம் நம்மளுக்கு பெருசா படிக்க வேண்டியதுன்னு இருக்காதுல்ல. ஆல்ரெடி நம்ம படிச்சதையும் ஒரு வாட்டி உடனே ரிவிஷனும் முடிச்சிடுறோம். உடனே ரிப்பீட் ரிவிஷன் நம்ம பண்ணிடுறோம். அப்படிங்கிறபோது நமக்கு கவல இல்ல. சரிங்களா? ஸோ அந்த டயத்துல நம்ம இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல நான் கொஞ்சம் ஏத்தி குடுக்குறதெல்லாம் நான் குடுத்துக்கிறேன். சரிங்களா? அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ஓகேவா? ஸோ ஒரு வீக்லி ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே உங்களுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது வரும். சாரிப்பா. ஆ. சண்டே அப்படிங்கிறது உங்களுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது வரும். நைட் வந்து குடுத்துருவோம். ஸோ மண்டே டூ தர்ஸ்டே, மண்டே மார்னிங்லேருந்து தர்ஸ்டே வரைக்கும் உங்களுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஃப்ரைடே நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 நாள் நீங்க என்ன படிச்சீங்களோ, அத வந்து நீங்க ஃப்ரைடே வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிவிஷன்னு நம்ம குடுத்துருக்கோம். இல்ல ஒரு சில பேருக்கு டைமிங் மாத்தி கிடைக்கும். ஸோ இந்த பிளான எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏத்த மாரி அத வந்து மாத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ அதான் வந்து இங்க ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த பிளான்ல குடுக்க போறேன். ஃப்ரைடே வந்து உங்களுக்கு ரிவிஷனு உங்களுக்கான டைம் வந்து குடுப்பேன். சாட்டர்டே வந்து காலையில 5 மணிக்கு உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது வந்துரும். சரிங்களா? அதுக்கப்புறம் சண்டே உங்களுக்கு ஆன்சர் கீ வரும். சண்டே மதியம் போல ஆன்சர் கீயும், ரேங்க் லிஸ்ட்டும் வந்து நான் உங்களுக்கு காலையிலே குடுத்துருவேன். சண்டே மார்னிங் ஆன்சர் கீ வந்துரும். ஆன்சர் கீ போட்ட உடனே கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து நான் உங்களுக்கு குடுத்துருவேன். மார்க் அப்லோட் பண்றதுக்கு. சரிங்களா? நீங்க சண்டே நைட்டு 7, 8 மணிக்குள்ள நீங்க முடிச்சு அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா நைட் வந்து ஒரு 8, 9 மணி போல நான் ரேங்க் லிஸ்ட்டே உங்களுக்கு குடுத்துருவேன். நைட் 8 மணிக்கு ரேங்க் லிஸ்ட்டே குடுத்துருவேன். சண்டே அதிகபட்சம் நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு டைம் வந்து ஈவினிங் வந்து ஒரு 5 டூ 6 மணி. சரிங்களா? ஸோ அதுக்கு மேல உங்களுக்கு டைம் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு 1 மணி நேரத்துல 1 1/2 மணி நேரம் தான். ஓகேவா? நீங்க வாரம் பூரா படிக்கிறீங்க. அத உடனே நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான இதுங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இத நல்லா தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நான் ஒவ்வொரு ஷெட்யூலும் எடுத்து நான் பிரிச்சு தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். ரொம்ப ஈஸியான ஒரு ஷெட்யூல் தான். சரிங்களா? ஸோ தமிழ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப சுருங்கிருச்சு. ரொம்ப ஷார்ட் ஆயிருச்சு. நம்ம அதுல அதிகமான இது வந்து போட போறது கிடையாது. ஓகேவா? அதிகபட்சம் நீங்க 1 நாள் இல்ல 2 நாள்ல தமிழ ஃபுல்லா முடிச்சிரலாம். மேத்ஸுக்கு ஒரு 1/2 நாள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லா ஜிஎஸ் தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. சரிங்களா? ஸோ ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்குமே நம்மளுக்கு ஒரு 3 பாடங்கள் தான் பெரிய பாடங்களா குடுத்துருக்கோம். மத்த 2 பாடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன பாடம். அத நான் ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ போடுவேன் கிளாஸ் வீடியோ. ஸோ அத பார்த்தீங்கனாலே போதும். உங்களுக்கு நீங்க தனியா போய் படிக்கணுங்கிற அவசியம்லாம் தேவையில்ல. சரிங்களாப்பா? ஸோ இந்த மெத்தட்ல தான் நம்மளுக்கு ஒரு வீக் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? டெஸ்ட் ப்ராசஸ். ஸோ என்னென்ன டெஸ்ட் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்ப்ரைஸ் டெஸ்ட். அதான் நான் சொன்னேன் இல்லையா? டாபிக் வைஸா. இந்த வாரம் நீங்க படிக்கிறத, அடுத்த வாரம் நம்ம சர்ப்ரைஸ்டா வந்து டெஸ்ட் வந்து குடுப்போம். சரிங்களா? திடீர்னு வந்து குடுப்போம். ஏன்னா, இது வந்து நீங்க படிச்சது உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஞாபகம் இருக்கு? அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காக. ஓகேவா? ஏன்னா, எந்தெந்த ஏரியா நம்மளுக்கு வந்து மறக்குதுங்கிறத நீங்க உடனே அடுத்த வாரமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அத உடனே போய் நீங்க பார்த்துரலாம். இப்ப இந்த வாரம் சிந்து சமவெளி நாகரிகத்துல ஒரு 30 கொஸ்டின் கேட்கிறோம் அப்படின்னா, அந்த 30 கொஸ்டின்ல ஒரு 5 கொஸ்டின் உங்களுக்கு மறந்துருச்சு. ஏரியா தெரியல அப்படின்னா, டக்குனு அந்த 5 கொஸ்டின போய் நீங்க பார்த்து, இந்த ஏரியாலருந்து வந்திருக்கு. ஓ! இந்த ஏரியா நம்மளுக்கு மறக்குது. அப்படின்னு நீங்க டக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, ரிவிஷன்ல அத நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அந்த ஏரியாவ கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது. அடுத்து வீக்லி டெஸ்ட். ஒவ்வொரு வாரம் நீங்க இந்த ஷெட்யூல் முடிச்சோனே நான் மேல சொன்னேன் இல்லையா? சனிக்கிழமை காலையில 5 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வரும்னு. அதுதான் இந்த வீக்லி டெஸ்ட். சரிங்களா? ஸோ அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட். ரிவிஷன் டெஸ்ட்ங்கிறது 2 வாரம் நம்ம படிக்கிறோம். 3வது வாரம் ரிவிஷன் பண்றோம் இல்லையா? அந்த 3வது வாரத்தோட எண்டுல சனிக்கிழமை உங்களுக்கு இந்த ரிவிஷன் டெஸ்ட் குடுவோம். இது வந்து 200 மார்க்குக்கு இருக்கும். சரிங்களா? 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 300 மார்க்கு 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது மாடல் டெஸ்ட். மாடல் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம டார்கெட் 2ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ மாடல் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் டார்கெட் 2ல வந்து நம்ம இது ஃபுல்லா முடிச்சுருவோம் இல்லையா? ஸோ அப்ப மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில எப்படி கேட்பாங்களோ, நம்ம முடிச்ச சிலபஸ வச்சு. அப்ப வந்து என்ன முடிச்சிருக்க மாட்டோம் டார்கெட் 2ல எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி மட்டும் நம்ம முடிச்சிருக்க மாட்டோம். மத்தபடி எல்லாமே முடிச்சிருப்போம். ஸோ முடிச்சத வச்சு நம்ம ரிவைஸ் பண்ண ஒரு வாரத்துக்கு இந்த ரிவிஷன் அப்பா இந்த ரிவிஷன் முடிச்சோம்னா, அந்த வாரம் என்னென்ன நம்ம படிச்சோமோ, ஸோ அதுல ஒரு மாடல். குரூப் 4 மாடல்ல. ஓகேவா? ஸோ குரூப் 4 மாடல்ல நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து, இந்த ஒரு வாரத்துக்கான என்ன ஷெட்யூல் குடுத்துருக்கோமோ, அதுக்குள்ள இருந்து மட்டும் நம்ம கொஸ்டின் எடுத்து, அந்த டெஸ்ட் வந்து குடுப்போம். சரிங்களா? ஸோ ரிவிஷன் டயத்துல. இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் இது டார்கெட் 3. ஓகேவா? டார்கெட் 3ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபுல் கம்ப்ளீட்டா இப்ப டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு கொஸ்டின் எடுக்குறாங்க அப்படின்னா, அது எப்படி இருக்கும்? சிலபஸ் வைஸா மார்க் கொஸ்டின் அலாட் பண்ணி எடுக்குறாங்க. ஃபுல் சிலபஸ் வச்சு எடுக்குறாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் மாடல் அப்படி டிட்டோவா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி மாரி டிட்டோவா இருக்கும் கொஸ்டின் பேப்பர்.
அது எப்படி நம்மளுக்கு கடைசி ரிவிஷன்ல நம்ம எப்படி பண்ணுவோம்னா, இப்ப இன்னைக்கு எக்ஸாம், இன்னைக்கு 1ஆம் தேதி அப்படின்னா, இன்னைக்கு டெஸ்ட் குடுக்குறோம். இன்னைக்கு ஃபுல் மாடல் கொஸ்டின் பேப்பர் குடுக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல்லா நீங்க அட்டெண்ட் பண்ணிறணும். இன்னைக்கு ஈவினிங் வந்து அதுக்கான ஆன்சர் கீ குடுத்துருவோம். சரிங்களா? அடுத்து ஒரு 2 நாள் கேப். இன்னைக்கு 1ஆம் தேதியா? 2ஆம் தேதி, 3ஆம் தேதி கேப். அடுத்து 4ஆம் தேதி உங்களுக்கு அடுத்த மாடல் இருக்கும். 5, 6 கேப். அடுத்து 7ஆம் தேதி உங்களுக்கு அடுத்த ஃபுல் மாடல். 8, 9 கேப். அடுத்து 10ஆம் தேதி உங்களுக்கு அடுத்த ஃபுல் மாடல். எதுக்கு சார் இந்த 2 நாள் கேப் அப்படின்னா, என்ன தவறு பண்ணோம்? அந்த தவற ஏன் பண்ணோம்? தெரிஞ்சு பண்ணோமா? தெரியாம பண்ணோமா? தவறுதலா பண்ணோமா? அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அத அனலைஸ் பண்ணி, அத திருத்தி அப்டேட் ஆகுறதுக்கு தான் அந்த நடுவுல 2 நாள் டைம். சரிங்களா? பெர்ஃபெக்ட்டா தான் பிளான் பண்றோம். எந்த மிஸ்டேக்குமே இந்த தடவ ஆகக்கூடாது. பிசுறே இல்லாம அடிக்கிறோம். புரியுதா? எதுக்குமே வந்து நம்மளுக்கு டைம் இல்ல. இத பார்க்க டைம் இல்ல. எல்லாத்தையும் தெளிவா உட்கார்ந்து யோசிச்சிருக்கோம். சரிங்களா? பல நாட்கள் தூங்காம, கொள்ளாம, சரியா சாப்பிடாம, கண்ணு முழிச்சு நம்ம ஒர்க் பண்ணதுக்கு, நம்ம ப்ராசஸ் இந்த ரெடி பண்ணதுக்கு, நம்ம அந்த பலன் அப்படிங்கிறது நீங்க அத அனுபவிக்கும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களாப்பா? ஸோ கண்டிப்பா உங்களுடைய இடத்துல இருந்து தெளிவா தான் யோசிச்சிருக்கோம். ஸோ அதனால நம்பிக்கையோட நீங்க பயணிக்கலாம். சரிங்களா? இந்த பேட்ச் டியூரேஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு 10 மந்த் இப்போதைக்கு. ஓகேவா? ஆனா வந்து நம்மளுடைய இது என்னன்னா, குரூப் 4 அடுத்து குரூப் 4, குரூப் 2 எப்ப வருதோ, அது வரைக்கும் வந்து நீங்க கன்டின்யூ பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எந்த விதமான மாற்றமும், எந்த விதமான ஃபீஸோ இதுக்கு மேல நம்ம கேட்க மாட்டோம். சரிங்களா? இது ஒன் டைம் ஃபீஸ் மட்டும் தான். இந்த 300 நீங்க பே பண்றது தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 10 மாதங்கள், ஒரு மாசத்துக்கு 30 நாள்னு வச்சுக்கோங்க. 300 நாட்கள் நீங்க நம்மளோட பயணிக்க போறீங்க. ரூ. 300 நீங்க ஃபீஸ் கட்ட போறீங்க. ஒரு நாளைக்கு ரூ. 1 உங்களுடைய வாழ்க்கைய மாத்துறதுக்காக, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகுறதுக்காக, நீங்க சாதாரணமா ஒரு அஸ்பிரண்டா இருக்கக்கூடிய நீங்க, ஒரு அரசு அதிகாரி ஆகுறதுக்காக ஒரு நாளைக்கு ரூ. 1 நீங்க செலவழிக்க மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. சரிங்களா? இதே பேட்ஜ் இவ்வளோ குவாலிட்டியா நீங்க ஷெட்யூல் பாருங்க. நம்ம இப்ப குடுத்துருக்கக்கூடிய இந்த டீட்டெயிலையும் பாருங்க. எல்லா இடத்துலயும் போய் விசாரிங்க. மத்த பேட்ஜ்ல போய் விசாரிங்க. உங்களுக்கு ரூ. 1000, ரூ. 1500, ரூ. 2000, ரூ. 3000, ரூ. 30,000 வரைக்கும் இருக்கு. நான் ரூ. 1500 குறைஞ்சு யாராவது பேட்ஜ் குடுக்குறாங்கன்னா, என்ட்ட வந்து சொல்லுங்க. உங்கள நான் ஃப்ரீயா சேர்த்துக்கிறேன். சரிங்களா? எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுப்பா. இந்த இடத்துல நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். இதே பேட்ஜ், இதே பிளானு, இதே டீட்டெயில் எல்லாமே குடுக்கணும். டெஸ்ட் குடுக்கணும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்னா அத கிளாரிஃபை பண்ணணும். ஏன்னா நம்ம WhatsAppல நம்ம டவுட்ஸ்லாம் வந்து கிளாரிஃபை பண்றோம். சரிங்களாப்பா? ஸோ இப்ப தான் நம்மனால ஒரு சில நாட்களா வந்து சரியா வந்து மெசேஜஸ் வந்து குடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இதுல தான் உட்கார போறேன். சரிங்களா? இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட ஸ்டூடண்ட்ஸோட தான் நான் WhatsAppல தான் பேச போறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாமே குடுக்குறோம். டெஸ்ட் குடுக்குறோம். அதுக்கான ரிவிஷன் குடுக்குறோம். அதுக்கான ஃபீட்பேக் குடுக்குறோம். அனைத்துமே வந்து நம்ம குடுக்குறோம். சரிங்களா? ஸோ இவ்வளவும் குடுத்து உங்களுக்கு வந்து 300க்கு வந்து யாராவது பேட்ச் குடுக்குறாங்க, இல்ல இது கம்மியா யாராவது பேட்ச் குடுக்குறாங்க அப்படின்னா, 300 எதுக்குப்பா? உங்களுக்கு வந்து 1000, 1500 இதுக்கு கீழ குடுக்குறதே ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ 300க்கு யாராவது குடுக்குறாங்க சார் அப்படின்னா சொல்லுங்க. நம்ம இந்த 300ம் இல்லாம உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களாப்பா? சரி, ஓகே. ஸோ இப்ப அடுத்தது வந்து பேட்ஜ் அட்மிஷன். பேட்ஜ் அட்மிஷன் வந்து இன்னைக்கு 17/10/2025 நம்ம அஃபிஷியலி வந்து நம்ம அனௌன்ஸ் பண்றோம். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட குளோசிங் டேட் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதிப்பா. தீபாவளி அன்னைக்கு நம்ம குளோஸ் பண்ணிருவோம். தீபாவளி அன்னைக்கு நைட் 12 மணியோட நம்மளுக்கான பேட்ஜ் அப்படிங்கிறது குளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த தடவ நம்ம ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ நெறைய பேர் வந்து நம்ம ஜாயின் பண்ண போறது இல்ல. யாரெல்லாம் வந்து நல்ல நல்ல உறுதியோட இருக்காங்களோ, நல்ல ஃபயரா இருக்காங்களோ, கண்டிப்பா நான் ஜெயிக்கணும்னு இருக்காங்களோ, ஸோ அந்த மாரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டூடண்ட்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஸோ அதனால உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கு. இந்த வாட்டி நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மேல இருக்கு அப்படின்னா, ஜாயின் பண்ணுங்க. நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இல்ல உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு, சந்தேகம் இருக்கு, எனக்கு குழப்பமா இருக்கு சார், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? நான் பர்சனலா நம்ம வந்து பேசலாம். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். சரிங்களா? பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்டின்னா, 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும்பா. சரிங்களா? ஸோ இப்ப இந்த கேப்ல என்ன சார் பண்றதுன்னா, நான் ஷெட்யூல் குடுத்தாச்சு. நீங்க உங்கள்ட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கு. உங்களுக்கு எதுவும் படிக்கிறதுக்கான சோர்ஸஸ் இருக்குன்னா, நீங்க படிக்க ஆரம்பிச்சிரலாம். சரிங்களா? நம்மளும் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தனித்தனி டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ண போறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்ப தமிழ்னா தமிழுக்கு ஒரு தனி டெலகிராம் சேனல். மேத்ஸ்னா மேத்ஸ்க்கு ஒரு தனி டெலகிராம் சேனல். ஜிஎஸ்னா ஜிஎஸ்க்கு ஒரு தனி. இதுல என்ன சார் அப்டின்னா, அதுக்குள்ள போனீங்கன்னா, இப்ப தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, டாபிக் வைஸா ஒரு வீடியோவா வரிசையா இருக்கும். அந்த வீடியோ, அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கான மெட்டீரியல், அடுத்த டாபிக், அதுக்கான வீடியோ, அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின், அதுக்கான மெட்டீரியல். அடுத்து அதுக்கு 3 டாபிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இப்படி ஒவ்வொன்னுமே ஆர்டரா இருக்கும். அதே மாரி மேத்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. அடுத்து டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்ல இந்தந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. அந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 குடுக்கும்போதே அதுக்கான கொஸ்டின், ஹோம் ஒர்க் சம்ஸ், ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் அதுவும் குடுத்துருவோம். இது எல்லாமே அந்த சேனலுக்குள்ள ஏன்னா நீங்க போய் குழம்ப வேணாம், தேட வேணாம்.
இது எங்க இருக்கு, அது எங்க இருக்கு அப்படின்னு தேட வேணாம். இப்ப நீங்க மேத்ஸ் படிக்க போறீங்களா, டக்குன்னு மேத்ஸ் சேனலுக்குள்ள போனீங்களா, டெலகிராம் சேனலுக்குள்ள போனீங்களா, குரூப் ஓப்பன் பண்ணீங்களா, எல்லாமே ஆர்டரா இருக்கும். என்ன டாபிக் பார்க்கணும் நம்ம? இந்த டாபிக் பார்க்கணும். ஓகே செலக்டட். அந்த டாபிக்க வந்து நீங்க செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? குழப்பத்துக்கு நம்ம வந்து கன்ஃப்யூஸ் ஆகுறதுக்குலாம் வேலையே கிடையாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு எளிமையாக்கி தர முடியுமோ, அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சரிங்களாப்பா? ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ பொறுத்தவரைக்கும் ₹300. ஸோ நீங்க எதுல பே பண்ணணும் அப்டின்னா, யுபிஐ அதாவது வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 2 நம்பர் இருக்கு. சரிங்களா? 9600324269 அப்படிங்கிறது என்னுடைய நம்பர். ஸோ இதுல வந்து கோகுல கிருஷ்ணன் அப்படிங்கிற பேர் வந்து வரும். ஸோ இத வந்து ஜஸ்ட் வந்து நீங்க பே பண்றதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க. இதுல நீங்க வாட்ஸ்அப் பண்ணவோ, கால் பண்ணவோ, மெசேஜ் பண்ணவோ வேண்டாம். சரிங்களா? இது என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட். ஓகேவா? ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல மட்டும் தான் அஃபிஷியலா யூஸ் பண்றோம். ஸோ இது பேமெண்ட்க்காக மட்டும். இது ஃபர்ஸ்ட் நம்பர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுல ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் இதுல வரல அப்படின்னா 2வதா இந்த நம்பர் 9159145748 அப்படிங்கிறது சுப்பிரமணி அப்படிங்கிற பேர்ல வரும். அது நம்ம மணி சார் அவர்களுடைய நம்பர். ஸோ இந்த நம்பர்ல நீங்க பே பண்ணலாம். சரிங்களா? ஸோ இத பே பண்ணிட்டு, இந்த 2 நம்பருக்குமே நீங்க கால் பண்ணவோ, வாட்ஸ்அப் பண்ணவோ கூடாது. சரிங்களா? வந்தாலும் நாங்க எடுக்க முடியாது. ரிப்ளையும் பண்ண முடியாது. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் நம்ம வந்து நாங்க மெசேஜ் போட்டோம், கால் பண்ணோம், ரிப்ளை இல்ல அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. சரிங்களா? நம்ம தெளிவா தான் சொல்றோம். உங்களுக்கு தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் குடுக்குறோம். சரிங்களா? ஸோ நீங்க எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னா, கீழ குடுத்திருக்கக்கூடிய இந்த நம்பர். சரிங்களா? இது 3வது நம்பர். இதுக்கு தான் நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும். இதுக்கும் வந்து கால் பண்ண வேணாம். சரிங்களா? வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா நெறைய மெசேஜஸ் இருக்கிறதுனால, நம்ம ஒரு ஆள்ட்ட கால் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அதுல ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் அப்படிங்கிறது போயிரும். நான் கண்டிப்பா கால் பேசுறேன். இனி அடுத்து நம்ம வரக்கூடிய ஷெட்யூல் ஆரம்பிச்சதுக்கப்புறம், நான் ஒரு வீக்ல 1 நாள் வந்து ஒதுக்குவோம் அப்படின்னு வந்து இருக்கேன். ஸ்டூடண்ட்ஸ் வந்து கால் பண்றவங்கள்ட்ட பேசுற மாரி. சரிங்களா? 1 வீக்குக்கு 1 வாரத்த வந்து நம்ம ஒரு வாரத்துல ஒரு நாள வந்து ஒதுக்கிருவோம். ஒரு சாட்டர்டேவோ சரிங்களா? ஒரு சண்டேவோ ஏதோ ஒரு நாள் சாட்டர்டே கூட நம்ம ஒதுக்கிருவோம். அவங்கள்ட்ட வந்து பேசுறதுக்காக மட்டும் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதனால நீங்க வந்து ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு நம்ம வொர்க் அதிகமா போய்க்கிட்டு இருக்கனால மெசேஜ் பண்ண சொல்றேன். சரிங்களாப்பா? இல்ல வாய்ஸ் நோட் போடுங்க. பெஸ்ட்டு. நீங்க தங்கம். வாய்ஸ் நோட் போடுறது தங்கம். நீங்க ஃபோன் பண்ணி பேசுறது, வைக்கிறது, டவர் கட் ஆகும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. வாய்ஸ் நோட் சார் இதான் என்னோட டவுட். உங்களுடைய கவலை என்ன? உங்களுடைய குறை என்னவோ? உங்களுடைய பிரச்சனை என்னவோ? அத அப்படியே வாய்ஸா ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அடிச்சு விடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் நான் தெளிவா வந்து குடுக்குறேன். சரிங்களாப்பா? ஸோ 9445085855 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்கிரீன்ஷாட்ட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ண உடனே அடுத்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு Google ஃபார்ம் லிங்க் அனுப்புவேன். எப்படிலாம் நீங்க அந்த ஃபார்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனோட அந்த லிங்க் வந்து அனுப்புவேன். அந்த ஃபார்ம நீங்க கம்பல்சரி ஃபில் பண்ணணும். சப்போஸ் ஒரு சில பேருக்கு அந்த ஃபார்ம் சரியா ஓப்பன் ஆகாது. அப்படி ஓப்பன் ஆகலைன்னா உடனே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். சார் எனக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகல அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா, நான் வேற லிங்க் அனுப்புவேன். அத எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரிங்களா? சப்போஸ் அப்படி உங்க யாருக்கும் நான் அனுப்பக்கூடிய அந்த Google ஃபார்ம் ஓப்பன் ஆகல அப்படின்னா, அந்த ஃபார்ம் லிங்க காப்பி பண்ணி Google Chrome இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஃபோன்ல Google Chrome அப்படிங்கிற ஆப் இருக்கும். ஸோ அதுல போய் நீங்க பேஸ்ட் பண்ணி சர்ச் குடுத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்துரும். சரிங்களா? அந்த ஃபார்ம்ல உங்களோட நேமு, உங்களுடைய ஊரு சரிங்களா? வில்லேஜ் ஆர் சிட்டி நேம்னு கேட்டிருக்கும். உங்க வில்லேஜ் பேர போட்டாலும் சரி, உங்க சிட்டி பேர போட்டாலும் சரி. சரிங்களா? ஏதாவது ஒண்ணு மட்டும் போடுங்க. சரிங்களா? ஃபுல் அட்ரஸ்லாம் வேணாம். ஏதாவது ஒரு பேர். சென்னைனா சென்னை. சென்னையில தாம்பரம் சார் தாம்பரம். மாம்பழம் சார் மாம்பழம். ஏதோ ஒண்ணு. சரிங்களா? இப்ப மதுரை சார் நான் மதுரைனா மதுரை. சார் இல்ல சார் சோழவந்தான் சார் சோழவந்தான். அவ்வளோதான். சோழவந்தான், மதுரை, தமிழ்நாடு அதெல்லாம் வேணாம். எந்த ஒரு ஊர், ஒரு இடம் அது உங்கள வந்து தனிமைப்படுத்தி காட்டுறதுக்காக. ஏன்னா ரேங்க் லிஸ்ட் நம்ம குடுக்கும்போது, நம்ம இந்த ஊர் ஏன்னா ஒரே பேர்ல 10 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ உங்க ஊர வந்து நம்ம தனித்துவமா நம்ம காட்டுறதுக்காக தான். சரிங்களா? அந்த இடத்துல உங்கள வந்து தனியா யூனிக்கா காட்டுறதுக்காக தான் உங்களுடைய சிட்டி நேம் வந்து கேட்கிறோம். சிட்டி நேம், வில்லேஜ் நேம். சரிங்களா? எதுனாலும் வந்து குடுக்கலாம். ஓகேவாப்பா? ஸோ அதுக்கு அடுத்து நான் பேட்ச் சேனலோட லிங்க் வந்து அனுப்புவேன். ஸோ அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளாஸஸ் நம்ம 27ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியே நம்ம YouTubeல ஒரு சில கிளாஸஸ் குடுக்க ஆரம்பிச்சுருவோம். சரிங்களா? இப்பவே நான் பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் டார்கெட் 1க்கு ஷெட்யூல் 1க்கான கொஸ்டின் பேப்பர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. சரிங்களாப்பா? ஷெட்யூல் 1க்கான கொஸ்டின் பேப்பர் நம்ம இப்பவே ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வீக் நீங்க படிக்கிறதுக்கான டெஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் நம்மள்ட்ட இப்பவே ரெடியா இருக்கு. அடுத்த வாரத்துல நான் ஷெட்யூல் 2 அண்ட் ஷெட்யூல் 3க்கான கொஸ்டின் பேப்பரையும் ரெடி பண்ணிருவேன். சரிங்களா? அதனால இனிமே கொஸ்டின் பேப்பர் டிலே ஆகும். அதெல்லாம் எதுவுமே இருக்காது. கிளாஸஸ் டிலே ஆகும். அதெல்லாம் எதுவுமே இருக்காதுப்பா. இனிமே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சரிங்களா? எந்த விதமான மிஸ்டேக்குமே வந்து உங்களுக்கு நடக்காது. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கரெக்ட்டான கிளாஸஸ், கரெக்ட்டான வீடியோஸ், கரெக்ட்டான டேட்டா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இனிமே எந்த விதமான பிரேக் அப்படிங்கிறதே இருக்காது. சரிங்களா? ஸோ QR கோடும் குடுத்துருக்கேன். மேக்ஸிமம் இந்த QR கோட்ல ட்ரை பண்ணுங்க. சரிங்களாப்பா? இது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி கிங்டத்தினுடைய அஃபிஷியல்
அக்கவுண்ட் சரிங்களாப்பா. ஸோ இத வந்து நீங்க பிசினஸ் அக்கவுண்ட் மேக்ஸிமம் இதுல ட்ரை பண்ணுங்க. இந்த QR கோட இப்பவே நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூட வரும். மேக்ஸிமம் இதுல நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி சாரிப்பா. இதுல வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க அப்படியே பே பண்ணிறலாம். சரிங்களா? பே பண்ணிட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட்ட மட்டும் நம்மளோட நம்பர் எந்த நம்பரு? 9445085855 இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். இது மட்டும் தான் வாட்ஸ்அப் நம்பர். சரிங்களா? இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்கள சேர்க்காமயோ, உங்களுக்கு ரிப்ளை குடுக்காமயோ பேட்ச் ஆரம்பிக்க மாட்டோம். சரிங்களா? நீங்க ஏன்னா ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க கூட மெசேஜ் பண்ணி 2, 3 நாள் இருக்கும். சரிங்களா? ஆனா அதுக்காக நம்ம வந்து இது பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரிப்ளை அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இன்னைக்கு, நாளைக்கு நான் அந்த ஒர்க் தான் வந்து பண்ண போறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரிப்ளை தான் வந்து குடுக்க போறேன். ஸோ ஒண்ணும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு இன்னைக்குள்ள உங்களுக்கான ரிப்ளை எல்லாமே வந்து வந்துரும். பேட்ச் லிங்க்கும் வந்து வந்துரும். சரிங்களாப்பா? சரி ஓகே. ஸோ அவ்வளோதான். சொல்ல வேண்டியதெல்லாம் வந்து சொல்லியாச்சு. ஸோ இனிமே முடிவெடுக்க வேண்டியது அப்படிங்கிறது உங்களுடைய கைகள்ல இருக்கு. சரிங்களா? முயற்சி அப்படிங்கிறது உங்களுடைய கைகள்ல இருக்கு. வழிகாட்டவும், உங்கள வழிநடத்தி கூட்டிட்டு போகவும் நாங்க ரெடி. உங்கள கைய புடிச்சு கூட்டிட்டு போக நாங்க ரெடி. நீங்க கூட வந்தா மட்டும் போதும். சரிங்களா? கூட வரும்போது உங்களுடைய மனசு முழு உறுதித்தன்மையோட, முழு முயற்சியோட, விடாமுயற்சி அதாவது வெறியோட இருக்கணும். சரிங்களா? இந்த தடவ நான் போஸ்டிங் அடிச்சே ஆவேன். என்ன நடந்தாலும் சரி. அப்படிங்கிற ஒரு முழு முயற்சியோட நீங்க வரணும். சரிங்களா? உங்களோட மன உறுதி அப்படிங்கிறது முழுசா இருக்கணும். சரிங்களாப்பா? அந்த மன உறுதியும் உங்க மேல ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும். என்னைய நம்பி வாங்க. நான் உங்கள போஸ்டிங் வாங்கி தருவேன். சரிங்களா? அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எனக்கு உங்ககிட்ட இருந்து தேவைப்படுறது அப்படி, இப்படி அதெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு உங்ககிட்ட இருந்து தேவைப்படுறது உங்களுடைய மன உறுதி, ஃபோக்கஸ், என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. இது 3 மட்டும் நீங்க கையில எடுத்துக்கிட்டு என்கூட வாங்க. நான் உங்களுக்கான வாழ்க்கைய, உங்களுக்கான வெற்றிய நான் அமைச்சு தரேன். நாங்க ரெடியா இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி கிங்டம் உங்களுக்கு என்னைக்குமே, அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். என்னைக்குமே உங்களுக்கு உறுதுணையா உங்களுக்கு பின்னாடி நிக்கும். எத்தனையோ பேர் கமெண்ட் சொல்ற மாரி, இவங்க வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க, பேட்ஜ குளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னைக்குமே கிடையாது. சரிங்களா? நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். ரியலா ஃபாலோ பண்ணக்கூடிய என்னோட டிஎன்பிஎஸ்சி கிங்டத்தினுடைய என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். சரிங்களா? அவங்க வந்து என்கூட இன்னமும் கான்டாக்ட்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணவங்க என்கூட இன்னமும் WhatsAppல கான்டாக்ட்ல இருக்காங்க. பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். நான் வந்து எந்த அளவுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி கிங்டம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களாப்பா? உங்களுக்கு நல்லா ஏன்னா, எனக்கு நீங்க தான் வந்து முக்கியம். சரிங்களா? எனக்கு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி கிங்டமும், அதில இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் நீங்களும் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்னா நான் நெறைய இழந்துட்டேன். சரிங்களா? நான் வாழ்க்கையில இழக்கக்கூடியாத விஷயங்கள்லாம் நெறைய இழந்தாச்சு, நெறைய பார்த்தாச்சு. எல்லாமே வெறுத்து தான் நம்ம வந்து ஏதாவது வந்து பண்ணணும். சரியா? ஸோ நம்ம வந்து மத்தவங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறம்போது, அதனுடைய சந்தோஷமும், அதில கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியும், அதில கிடைக்கக்கூடிய ஒரு சக்சஸ் அதாவது அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஒரு விஷயத்த வந்து கையில எடுத்திருக்கோம். சரிங்களா? அதனால உங்கள வந்து ஏமாத்திட்டு போறதோ, காச வாங்கிட்டு வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஃபோன் பண்றாங்க, பேசுறாங்க. நம்ம வந்து ஏமாத்திட்டு போணும்னு நெனச்சிருந்தா, நம்ம என்னைக்கோ நம்பர மாத்திருப்போம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குப்பா. நம்ம ஃபேஸ போட்டுருக்க மாட்டோம். எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதனால சரி ரைட் விடுங்க. சொல்றவங்க சொல்ட்டு போறாங்க. சூரியன பார்த்து நாய் குலைச்சா, நாய்க்கு தான் வந்து இது. சூரியனுக்கு ஏதாவது நடக்க போதா? அதே மாரி தான் எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி. உங்களுக்கும் இந்த விஷயத்த எடுத்துக்கோங்க. சூரியன பார்த்து நாய் குலைக்குதுன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உங்கள்ட்ட பல பேர் விமர்சனங்கள் சொல்லலாம். இதெல்லாம் முடியுமாப்பா? டிஎன்பிஎஸ்சினா இத்தன லட்சம் பேர் எழுதுறாங்க. நீலாம் எழுதி பாஸ் ஆக முடியுமா? நீ கல்யாணம் பண்ணி எத்தன நாள் ஆச்சு? உனக்கு குழந்தை இருக்கு. நீ வந்து வேலைக்கு போய்க்கிட்டு இருக்க. நீ தான் இந்த குடும்பத்த பார்த்துக்கணும். ஆம்பள பிள்ள. நீ போய் இப்போ உட்காந்து இத படிக்கிறேன், வைக்கிறேன். நீ இப்போ 30 வயசு ஆயிருச்சு. 25 27 வயசு ஆயிருச்சு. 28 வயசு ஆயிருச்சு. 35 வயசு ஆயிருச்சு. உன்னால இனிமே புக் எடுத்து படிக்க முடியுமா? செய்ய முடியுமா? வைக்க முடியுமா? இதெல்லாம் வந்து கட்டுக்கத. சரிங்களா? இன்னைக்கு வாழ்க்கையில சாதிச்ச மிகப்பெரிய வெற்றியாளர்களா இருக்கக்கூடிய எல்லாருமே 40, 50 வயசுக்கு மேல தான் அவங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறியிருக்கு. சரிங்களா? அதனால என்னைக்குமே வந்து உங்களுடைய ஹோப் அப்படிங்கிறத கைவிடவே செய்யாதீங்க. சரிங்களா? வாரன் பஃபட் அப்படிங்கிறவரு உங்களுக்கு தெரியும். உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர். அவருடைய அவரு வந்து இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனதே அவரோட 50, 60 வயசுக்கு மேல தான். அதுவரைக்கும் அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு லைஃப் தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு. சரிங்களா? இன்வெஸ்ட்மென்ட்ல. அப்படிங்கிறம்போது என்னைக்குமே உங்களுடைய மன உறுதிய விட்றாதீங்க. அத மட்டும் தான் நான் சொல்லுவேன். உங்களால முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்க உங்கள 100% நம்புறீங்க அப்படின்னா, நான் உங்கள 1000% நம்புறேன். உங்களால முடியும். சரிங்களா? ஸோ அதனால அந்த நம்பிக்கையோட பயணிங்க. இந்த பயணத்துல நம்மளுடைய பயணம் கண்டிப்பா வெற்றி அடையும். சரிங்களா? எல்லா மாணவர்களும் ஜெயிக்கணும். அதான் நம்மளுடைய ஆசை. நம்ம மட்டும் ஜெயிக்கணும், மத்தவங்க தோக்கணும்னு நம்ம நெனைக்க போறதில்ல. நம்ம ஜெயிக்கிறோம். அவ்வளோதான். மத்தவங்க தோக்குறாங்கன்னு நம்ம நெனைக்கிறதில்ல. நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கிறோம்.
அவ்வளோதான். சரிங்களாப்பா? ஸோ இந்த உறுதிய மனசுல வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து பயணிங்க. உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அப்பதான் நம்மளுடைய மாணவர்கள் நெறைய பேருக்கு இது போய் சேரும். ஏன்னா, இந்த மாரி தேடிட்டு இருக்கவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க. ஸோ அவங்களுக்கு இது போய் சேரட்டும். சரிங்களாப்பா? சரி, ஓகே. தேங்க் யூ. இவ்வளோ நேரம் வீடியோ கவனிச்ச உங்க எல்லாருக்கும் மிக 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 நன்றி. சரிங்களாப்பா? தேங்க் யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். நன்றி.